ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ பாட்காஸ்ட்டு. ஸோ வெல்கம் டு ரைடர் எம்ஜே விலாக்ஸ் அண்டு கொலாப் வித் மோட்டரேட் செனானிகன்ஸ். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் அண்ட் அப்கமிங் பைக்கிங் கம்யூனிட்டி ஹோல்டர்ஸ், லைக் ஐ எம் மென்ஷனிங் ஜென்சி ரைடர்ஸ், த யங்லிங்ஸ். ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு டிஸ்கஷன். இது எதுக்குன்னா, நம்ம நேற்று ஒரு இன்சிடெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் கரெக்டா. அது நார்த்தில் வந்துட்டு லக்னோவில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனிச்சுல. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் அந்த வீடியோவில் அந்த வீடியோ போட்டு காட்ட வேணாம், ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும், டிஸ்டர்பிங்காக இருக்கும் அந்த வீடியோ. அதனால் அந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டுக்காக, பார்க்குறவங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு 3 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒன்று வந்துட்டு ஒரு கவாசக்கி ரைடரோட ஹெல்மெட்டோட வியூ. அவங்க வந்து அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு கோ ரைடர் அவங்க கூட போயிட்டுருக்கிறவங்க 2 பேருமே ஒரு நார்மலான ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு சடனாக வந்துட்டு முன்னாடியிலேருந்து ஒரு ஆக்டிவா வந்துட்டு இவங்க கவாசக்கி ரைடர் மேலே வந்து அந்த வண்டிக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆகி அது வந்து இந்த வண்டி மேலே மோதிடுது. ஸோ இவங்க அந்த கவாசக்கி ரைடர் வந்து பக்கத்தில் அந்த ரோட்டோட டிவைடரில் உள்ள கம்பியில் போயிட்டு அவங்க கால் இடித்து கால் போன் வந்து 2 பிரேக் ஆகிடுச்சு. நீக்கு கீழே வந்து 2 போன் பிரேக் ஆகி அப்படி கால் அப்படியே உடஞ்சி தொங்குது. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். இதுல இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கவாசக்கி ரைடர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கால் உடஞ்சி தொங்குனாலும் அவ்வளோ கேர்ஃபுல்லா வண்டியை வந்து டிவைடர்லாம் உடஞ்சி கால் உடஞ்சிட்டுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சாலும் ரொம்ப ஸ்மூத்தா ஓரமா வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் கால் உடஞ்சி தொங்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆமா, அதெல்லாம் வந்துட்டு அது he is a very 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 responsible rider. I hats off to that guy, whoever it is who riding the Kawasaki motorcycle. இப்போ அந்த ஆக்டிவா வந்தது வந்து இப்போ 2 ரைடர் போயிட்டு இருந்தாங்களா, 2 ரைடர் பைக்லையுமே அடிச்சு 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. இதில் வந்து இந்த வீடியோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த இன்னொரு ரைடர் அவர் கூட வந்தார்ல, அவர் ஹெல்மெட் கேமில் ரெக்கார்ட் ஆனது. என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படின்னா, அவரை ஓவர்டேக் பண்ணுறாரு ஒரு ஜிடி ரைடர். அந்த ஆக்டிவா காய் வந்துட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த ஆக்டிவா ஸ்கூட்டரில் 2 பேர் டபுள்ஸ் வந்துட்டு இந்த 2 ரைடர்ஸ்க்கும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 ரைடர்ஸையும் வந்துட்டு ஒரு ஜிடி வந்து ஓவர்டேக் பண்ணுது. ஹை ஸ்பீடில் வந்துட்டு ஓவர்டேக் அடிக்குது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆகுதுன்னா, ரோட்டில் வந்து சின்ன ஒரு பேட்ச் இருக்குது. அது வந்து ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, ஒரு பேட்ச்சு. ரோட்டில் ஒரு பல்ல வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்ச்சில் வந்து அந்த ஜிடி ஏறினாலே அந்த ரைடர் வந்துட்டு சீட்லேருந்து அப்படியே புல் ஆஃப் ஆகிட்டார். அந்த மறுபடியும் சீட்ல உட்கார்றாரு. ஆனா அந்த கண்ட்ரோல் அவருக்கு மிஸ் ஆகிட்டு என்ன பண்றாரு, அந்த முன்னாடி போன ஆக்டிவா ரைடர் மேல போய் இடிக்கிறாரு. இடிச்சு அந்த ஜிடி இடிச்ச வேகத்துக்கு வந்து ஆக்டிவா வந்து ரிட்டர்ன் ஆகி பக்கத்துல அந்த கவாசக்கி ரைடர் மேல அந்த ஆக்டிவா வண்டி போய் மோதிடுச்சு. அந்த ஆக்டிவா ஸ்கூட்டர்ல இருந்த 2 பேர்ல ஒரு ஆள், அது பில்லியனா ரைடரான்னு தெரியல, ஒரு ஆள் வந்து அந்த ஸ்பாட்லேயே டெட்டு. இந்த ஜிடி ஓட்டிட்டு போய் இடிச்சார்ல, அவரும் வந்து ஸ்பாட்லேயே டெட் ஆகிட்டார். இந்த கவாசக்கி ரைடரும் அந்த கூட வந்த ரைடரு, அந்த ஆக்டிவாவில் இருந்த பில்லியன் 3 பேருக்கும் ஹெவியாக வந்துட்டு இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, இது வந்து ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறத விட இது வந்துட்டு ஒரு ஒரு நம்மளோட தப்புனால நடந்த ஆக்சிடெண்ட்டு. அந்த கவாசக்கி ரைடர் மேலே எந்த தப்பு இல்லை. அந்த ஜிடி பண்ண ஒரு ஹை ஸ்பீட் ஓவர்டேக்கில் இந்த ரோடை நம்பி பண்ணிட்டாரு. அந்த ரோடு வந்துட்டு அவரை கவுத்திருச்சு. அது வந்து இப்போ சுற்றி இருந்த எல்லாருமே கவுத்துறதுல உயிரே போயிடுச்சு. அதான் அது வந்துட்டு அந்த ரோடை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அவர் பண்ண வேலை வந்துட்டு இப்போ அவரை திருப்பி அடிச்சிட்டுன்னு வச்சுங்க. அவர் அடித்ததோடு இல்லாமல் கூட வந்தவங்களையும் அடிச்சிட்டு. ஸோ இதில் இப்போ என்னென்னா, அந்த ஜிடி ரைடர் வந்து 17 year old. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். வெரி 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 டிஸ்டர்பிங் அக்கரன்ஸ். இது 17 வயசு, 17 மதர் ஃப்ரீக்கிங் இயர்ஸ். என் வயசுல பாதி தாண்டி, அந்த வயசை விட பாதி தாண்டி வெளில வந்துட்டேன். ஓகே, எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் பாரு. ஸோ இப்போ வந்து என்னன்னா,
ஸோ இப்போ 17 இயர்ஸ் வந்து அவர் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிகிட்டு வந்தது அந்த மாதிரி லீகல் அது இருக்குது தான். ஆனால் அதை பற்றி நம்ம வந்து இப்போ டிக் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட்டு அந்த மென்டாலிட்டி, அந்த ரைடர் எதுக்காக ஒரு ஜிடி வாங்கிட்டு ஸ்பீடாக வந்தாருன்ற அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்மளுமே வந்துட்டு டு பி ஹானஸ்ட் வந்துட்டு லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே வண்டி ஓட்டியிருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்துட்டு நான் டு பி ஃபேக்டாக பேசுகிறேன் இருக்கிறது. 10-15 இயர்ஸ் முன்னாடி லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே பைக் ஓட்டியிருக்கோம் தான். நம்மளும் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்பீடிங் பண்ணியிருக்கோம் தான். இது எல்லாமே நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு அப்போ இருந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு வேறு. அந்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இருந்த டிராஃபிக் கம்மி. அப்போ இப்போ இருக்கிற அளவுக்கு பைக்கு என்ன மாதிரியான பைக் நம்ம ஓட்டி பழகணும் சார், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவோம். நம்ம ஓட்டி பழகுனது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பிளாட்டினா, ஸ்ப்ளெண்டர், ஷைனு, அதிகபட்சம் போனால் யூனிகார்ன். நான் மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு நான் ஓட்டி பழகுனது புல்லட் தான். பழைய புல்லட், ரைட் சைடில் கீர் வச்ச புல்லட். அது வேனெல்லாம் போகுது, பட்ட பட்ட பட்டாலும் மெதுவாக போகும். ஸோ இனிஷியலாக கற்றுக்கிட்டதே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வண்டி. அப்புறமேல வந்துட்டு நம்ம ஸ்பீடாக போகணுன்னு நினச்ச வண்டி வந்து மேபி மோஸ்ட் ஆஃப் த அந்த அப்போ இருந்தவங்களுக்கு வந்து ஒரு பல்சராக இருக்கணும், இல்லை ஒரு அப்பாச்சியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்துட்டு அப்போ ஈஸிலி ஆக்சசபிளாக இருந்துச்சு. எல்லார்கிட்டையும் மோஸ்ட்லி இருக்கும், அண்ணன்ட்ட இருக்கும், இல்லை அண்ணன் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கும். அது ஈஸியாக நம்ம கிடச்சிரும் ஓட்டி பார்க்கணுன்னு ஒரு ரவுண்டு கேட்டால். ஸோ நம்ம மோஸ்ட்லி ஹை ஸ்பீட் பண்ண வண்டி அதுவாக தான் இருக்கும். ஒரு அப்பாச்சியோ இருக்கும், இல்லை ஒரு பல்சராக இருக்கும். ஸோ அந்த வண்டியில் நீங்கள் ஸ்பீட் பண்ணுறீங்க, ஸ்பீடாக போகணுன்னு ட்ரை பண்ணால் கூட அது ஒரு 100-110 டச் ஆகிறதுக்கு ஸ்ப்ளெண்டரை விட ஆப்வியஸ்லி ஸ்பீடாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது 100 டச் பண்ணுறதுக்கு ஒரு ஜிடியை விட டைம் அதிகமாக தான் எடுத்துக்க போகுது. ஸோ நம்ம புஷ் பண்ணாலும் நமக்கு அந்த ஆண்ட்ரலின் அப்போ கிடச்சிருக்கும். ஆனால் வந்து நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிருக்க மாட்டோம். நம்ம ஒரு 80-90 போனாலே அப்போ நமக்கு பெருசாக தான் தெரியும். ஏன்னா அப்போ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி 3 டிஜிட் ஸ்பீடு தான் வந்து த்ரில்லிங்கு, ஆண்ட்ரலின் ரஷ்ஷு, 200, 199 இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்துட்டு அப்போ இல்லை. இந்த ஜஸ்ட் ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால நமக்கு அப்போ 90 போகிறதே வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதோட நம்ம செட்டில் ஆகிட்டோம். எனக்கெல்லாம் 70 போகிறதே பெரிய விஷயம் சார். அப்போ அப்பா பயங்கர ஸ்பீடாக போகிறான்டா, நம்ம வெறும் 70ல் போயிட்டு இருப்பான். இப்போ வந்துட்டு இப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா, இப்போ அவங்க பார்க்குற எல்லா வண்டியுமே பார்த்தா ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸ். இப்போ அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டிங்கே ஒரு இப்போ யங்ஸ்டர் வந்து ஒருத்தர் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா, இந்த நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த பைக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரேன். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லே எனக்கு தெரிஞ்சு ஒரு டியூக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அபோவ் த டியூக். அது இன்னும் ஒஸ்ட்டாக வந்துட்டு பிகினிங்கே எடுத்த உடனே Z9 வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மதர் ஆஃப் காட், ரொம்ப டிஸ்டர்பிங்கான நியூஸ் சார் இது. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான நியூஸ். இல்லை இப்போ வந்து அவங்க அதெல்லாம் வந்து ஒரு டேர்மாக சொல்கிறாங்க. ஆர்ஆர் சூப்பர். இல்லை அந்த ஆர்ஆர்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு ஆரா ஃபார்மிங் பண்றீங்களா? ஆரா ஃபார்மிங். அது எப்படி G900 வச்சு ஆரா ஃபார்மிங்? தம்பி உங்க வம்சாவளியே இருக்காதுப்பா. G900 வச்சு ஆரா ஃபார்மிங்லாம் பண்ணீங்கன்னா 17 வயசுல. நான் தப்பா சொல்லல, சில பேர் ரொம்ப டேலண்டா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அத்தி பூத்தார் போல பிறந்ததுல இருந்தே சில குழந்தைங்க இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதா இருக்கும். அவங்க ஃபேமிலியில யாராவது பைக்கரா இருப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ட்ராக்கு கூட்டிட்டு போய் அதெல்லாம் பழக்குவாங்க. அதெல்லாம் கொடூரமான ஆரா ஃபார்மிங். அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. எடுத்த ஜோருக்கு நான் பைக் வாங்குறதே G900 போய் முடிவாண்டான்றது ஆரா ஃபார்மிங்ல. உங்க வம்சமே காலி அந்த மாதிரி பண்ணீங்க. அப்படி இல்லை. இப்போ நம்ம அதான் எதுக்காக வந்துட்டு அவர் வந்து எடுத்த உடனே ஒரு 390 ஒரு G9 எதுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னு பார்த்தோம்னா, அதுதான் ரீசன். ஏன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க அப்படி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு அவங்க எதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்பீடிங், ஒரு பைக்கை வச்சு இன்னொரு பைக்கை ஓவர்டேக் பண்ணுறது, ஹை ஸ்பீட் அண்ட் டாப் அண்ட் எந்த பைக் அடிக்குதுன்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் மெட்டீரியலாக இருக்கிற பைக்ஸ் மோஸ்ட்லி அதை தான் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ரைட்ரு எம்ஜி ஒன்று சொல்கிறாரு. என்னப்பா முயல் பேசுதுன்னு பார்க்காதீங்க, நான் மோட்டர் எட் சேனல். நான் எங்கேயுமே என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் ப்ரைவேட்டான கை, ஓகேவா?
இப்போ நான் என்னோட யூடியூப் சேனலை பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 2 பைக் ஹை ஸ்பீடான மோட்டார் சைக்கிள். நிறைய கமெண்ட் வந்து வண்டியை டாப் ஸ்பீட் அடிச்சு வீடியோ போடுங்கன்னு கேட்கறாங்க. நான் இதுக்கு வந்து நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். அதை ஆக்சுவலா அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். இவ்வளவு ஹை ஸ்பீட் பைக் வச்சிருந்தாலுமே நீங்க வந்துட்டு ஹை ஸ்பீட் போய் வீடியோ போடுங்கன்னா, நான் சப்போஸ் வீடியோ போட்டேன்னா நீங்க பாக்குறது 80-90ல தான் இருக்கும். அது ஓப்பன் ரோட்ல இருக்கும். ஓகேவா? நான் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். நான் நிறைய வாட்டி என் சேனல்ல சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நான் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட், என்னை யாருமே நீங்க ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இன்னொரு விஷயம் சார், இந்த மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு மெயினான ரீசன் என்னன்னு நீங்க சொல்லுங்க. மெயினான ரீசன் வந்துட்டு அட்டென்ஷன் கிராபிங் நான் நினைக்கிறேன். அதேதான் சார், அதேதான். சிம்பிள் பட் பவர்ஃபுல். ஓகேவா? அங்க கவாசக்கில 2 பேர் ரைட் போயிட்டு இருக்காங்க. இந்த பையன் அந்த பைக்கை பாக்குறான், நம்மளும் போய் ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போறான். இதுதான் சார் பிரச்சனை. இதுதான் மெயினான ரீசன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு புறம் இருந்தாலும், நானும் உங்களை விட வேகமா போயிட்டேன் பாத்தியா, அந்த 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 கிக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஞ்சரஸான திங். நான் சொல்லியிருக்கேன், என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன், டோன்ட் எவர் அண்ட் எவர் என்டர்டெயின் சச் பீப்புள். எவனாவது ஒருத்தர் அந்த மாதிரி ரைட்டா பிசுறு தட்டுற மாதிரி தான் வண்டி எடுக்கணும், ஓரம் கட்டிடுங்க. வேண்டாம், நம்மளுக்கு அதுக்கு வேண்டாம். இன்னைக்கு ஒரு உயிரே போயிட்டு சார். 17 வயசு சார். எனக்கு இப்ப அதுதான் இருக்கு சார். இல்ல சார், நீங்க அன்னைக்கு 17 வயசுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி, நான் அந்த சமயத்துல ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்டா 17 வயசு சார், நடந்ததுல. இப்ப நான் இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப முந்தானத்தி வந்துட்டு நான் ரைட் போயிருந்தேன் சண்டே. அந்த ரைடில் தான் வந்துட்டு நான் ஒருத்தர் மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில். அவரை அன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன். அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ரைடில் தான் அவர் ஃபஸ்ட்டு டைம் அவர் ஃபேஸை பார்த்து பேசுகிறேன். அன்றைக்கி நாங்கள் ஒன்றா தான் ரைட் பண்ணோம், ஒன்றா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், வி ஹேட் ஃபன். அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு நியூஸ் வருது. நான் அன்றைக்கி ஈவினிங் கூட அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது நான் மெசேஜ் பண்ண அவர்கிட்ட ரிப்ளை வரல. நான் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ரைட் ஃபோட்டோஸ் இருந்தால் அனுப்பி வைங்க ப்ரோ, நீங்கள் எடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் லேட் நைட் வந்து எனக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஹீஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அன்றைக்கி ஈவினிங் இல்லை, அவர் ஹி பாஸ்ட் அவே ஆல்ரெடி. அன்றைக்கி மார்னிங் பார்த்தவர் வந்து ஈவினிங் இல்லை. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு. அவர் வந்துட்டு இருக்கிறப்போ, நைட்டில் வந்துட்டு இருக்கப்போ ரோட்டில் வந்து பார்க்காம ஒருத்தவங்க குறுக்க வந்துட்டாங்க போல். ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேல அவர் இறந்துட்டார். பட் ஹீ இஸ் அ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர். அவர் எப்போவுமே வந்து ஃபுல் கியரில் தான் வந்துட்டு லாங் போகிறப்போ போட்டு தான் போவார். ஃபுல் கியரில் போட்டு போகிறவர். அவர்கிட்ட ஒரு 2 பைக்ஸ் இருக்குது. அவர் ப்ராப்பராக ஓட்டுறவர் தான். இன்றைக்கி எதை வச்சு சொல்கிறேன்னா, அன்றைக்கி நான் ரைட் பண்ணப்போ அவர் ஓட்டுனதை வச்சு சொல்கிறேன். முன்னாடி எனக்கு முன்னாடி போகிறப்போ வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் எனக்கு சிக்னல் கொடுத்து காட்டுறது, ஸ்பீட் பிரேக்கர் வருது ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை ஒரு ட்ரக்கோ ஏதோ ஓவர்டேக் பண்ண போகிறாருன்னா, முன்னாடி ஃப்ரீயாக இருக்குன்னா கை காமிச்சு கூப்பிடுவாங்களா, நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இந்த குரூப் ரைடில் சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா சிக்னல்ஸும் யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்டான. அந்த மாதிரி இருக்கிறவங்களே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் போதே இது நடக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு வரவங்க வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எதில் இருக்குன்னா, அந்த ஒரு பைக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பைக்கு எதுக்கு சூஸ் பண்ணுறோன்னு தெரியல, அந்த பைக்கு எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியல, அது என்ன செக்மெண்ட் கேட்டகரி தெரியல, அதோட ப்ரைஸ் வாங்குகிறோமே அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், தே டோன்ட் கேர். வாங்கிடணும், அவ்வளோதான் அவங்கள பொறுத்தவரைக்கும். வாங்கிடணும். எதுக்கு அப்படின்னா வீடியோ போட்டுடணும். வீடியோ கேமரா கான்சியஸ்னஸில் தான் இங்கே வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸே நடக்குது. அதாவது அந்த பைக்கை வாங்கி இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது எப்படின்னா, நம்ம அந்த பைக்கை வாங்கி நம்மளும் வீடியோ போடணும், மக்கள்லாம் நம்மளை பார்த்து பாராட்டணும். அவங்களோட கோலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐம் ஏ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறாங்க. கண்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டிக்கு தேவையே இல்லை. ஆனால் எந்த மாதிரி தேவை அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வருது, அது வச்சு ரிவ்யூ ஒன்று போடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் ஹோல்டரோ சம்திங், ஒரு கிராஷ் கார்டோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து ஒரு கண்டென்ட் மோட்டார் சைக்கிள் ரிலேட்டட். ஒரு பைக்கு இன்னொரு பைக் ஓவர்டேக் பண்ணுறது வந்துட்டு அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் போடுறது, அது வந்து ஆக்சுவலாக கண்டென்ட்டே இல்லை, அது நியூசன்ஸ். அது வந்து இட்ஸ் இல்லீகல். அதை வந்து அவங்க வீடியோ எடுத்து அது இல்லீகல்னு தெரியாமலே போடுறாங்க. அதுதான் பிரச்சனை. பப்ளிக் ரோட்ஸில் அது ஆக்சுவலாக பப்ளிக் ரோட்ஸில் ரேசிங் தான் அது. அதை வந்துட்டு வீடியோ அவங்க தைரியமாக எடுத்து அது இல்லீகலான விஷயம், என்றைக்காக இருந்தாலும் அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னு தெரியாமலே அவங்க வந்து வீடியோ போடுறாங்க.
அதுதான் அதுதான் வந்துட்டு எனக்கு பிரச்சனையே இப்போ. ஸோ அவங்களுக்கு அது புரியலை, அதுதான் ஃபேக்ட்டு. இன்னொன்று என்னென்னா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க சின்ன பிள்ளை கிடையாது, அவங்க வந்து நம்ம ஏஜில் உள்ளவங்க தான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதே அப்படி தான் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு எந்த ஒரு புது பைக் லான்ச் ஆனாலும் எடுத்துகிட்டு உடனே ட்ராக் ரேஸ், திஸ் விசஸ் திஸ் விச் இஸ் டாப், அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துடுது. ஸோ நார்த் இந்தியாவில் போடுறாங்க, நோ ஆக்ஷன். அந்த வீடியோ ஸ்டில் யூடியூப்பில் இருக்குது. அவருக்கு ஃபேமஸே அவர் ஆனது காரணம் இந்த மாதிரி ட்ராக் டாப் அடிக்கிறது தான், அதுவும் பப்ளிக் நேஷ்னல் ஹைவேஸில், நாட் இன் ரேஸ் ட்ராக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பாப்புலர் ஆகுறப்போ அவர் வந்து அதை வச்சு மணி ஏர்ன் பண்ணுறப்போ அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் இந்த மாதிரி டாப் அடித்து வீடியோ போட்டு அதை யூடியூப்பில் போட்டோம்னா நமக்கும் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஃபாலோவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு தே ஃபாலோ த சேம் காய் இன் சவுத் இந்தியா. நம்ம ஊர்லேயும் இதே பண்ணுறாங்க. இன்னொன்று நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், 2019 அதுக்கு பிஃபோர், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ விளாகர் கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. மோட்டோ விளாகிங்கிறது தமிழில் சொல்கிறேன். ஸோ தமிழில் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமே நீங்கள் சடனாக ஒரு ஸ்பைக் பார்க்கலாம். என்ன ஸ்பைக்னா சூப்பர் பைக் வாங்குகிற ட்ரெண்டு, அதுவும் ஸ்பெஷலி Z900 சூப்பர் பைக். சின்னதாக ரோட்டில் பொடியன்ஸ் இருக்காங்க. நான் சும்மா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப சும்மா எப்போயாச்சும் வண்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க கேட்குறது இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா, யூடியூப் சேனல் இருக்கான்னு ஃபஸ்ட்டே கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சும்மா யதார்த்தமாக கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வளர்ந்தா என்ன பைக் வாங்குவீங்கன்னா, ஒன்று அவங்க சொல்கிறது வந்து கவாசக்கி, இன்னொன்று வந்து Z900. இந்த ரெண்டு தான் சொல்கிறாங்க. எடுத்தோடனே அவன் சைஸே இவ்வளோ தான் இருக்குது, அவன் சொல்கிறான் Z900. அப்போ அவன் வந்து Z900ன்னு சொல்கிறான்னா எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பான்? Z900 சம்மந்தமான ரிவ்யூ வீடியோஸ் பார்த்துருப்பானா? அப்படி இல்லை அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வீடியோ பார்த்துருப்பானா? இல்லை கம்பேரிசன் வீடியோ பார்த்து அது பெட்டர்னு சூஸ் பண்ணியிருப்பானா? இது எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தன் வந்து அந்த Z900 வந்து ஒரு ஓவர் சவுண்ட் எக்ஸாஸ்ட் எஸ்சி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போட்டு ரெவ் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து அதை பர்ன் அவுட் பண்ணி காட்டுறதோ, இல்லை ஹை ஸ்பீட் அடிக்கிறது, இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒன்றத்தை பார்த்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கான் அந்த சின்ன பையன். இதுதான் அங்கே ஃபேக்ட். அவன் வளர்ந்து இப்போ 16-17 வயசு ஆனோன்னு வீட்டுல என்ன கேட்பான்? Z900 வாங்கி கொடுங்க கேட்பான். அதுதான் நடக்குது வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி. இல்லப்பா அந்த வண்டி வாங்க முடியாதுப்பான்னா நான் GT 650 தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் மோதி தானும் போயிடுவான், இருக்கடையும் கொண்டுருவான். அதுதான் அவனுக்கு வந்து அந்த GT 650 சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது இப்போ. அதனால அவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணுறான், ரோட்டில் போகிற Z900 கூட அவன் போய் காம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த Z900 ஓவர்டேக் பண்ணிட்டான்னா அவனுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் அவன் பெட்டராக ஃபீல் பண்ணுறான் போல். ஸோ நான் Z900 ஓவர்டேக் பண்ணுறேன். அப்போ அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே Z9 தான் இருக்குது, சூப்பர் பைக்கில் தான் இருக்குது. ரோட்டில் ஒரு சூப்பர் பைக் போணுச்சுன்னா அதை ஓவர்டேக் பண்ணணும். ஸோ நம்ம பைக் அதோட பெட்டராக இருக்குது, இல்லை நம்மளோட டிரைவிங் ஸ்கில் வந்து அந்த சூப்பர் பைக் வச்சுருக்க விட பெட்டராக இருக்குது. அவனுக்கு என்னென்னா, என்ன ப்ரோ சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ட்ராக் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து ரைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களே இப்போ உங்களுக்கே இது நடந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சும்மா ரோட்டில் போய் எங்கேயாச்சும் ஒரு சின்ன பசங்களை பார்க்குறீங்க, குரூப் ஆஃப் கிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க நிறுத்தினோடனே அவங்க பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சிலேட்டர் ரெவ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இன்னொன்று ஒன்று கேட்குறாங்க, இப்போ வீலிங் அடித்து காட்டுங்கண்ணா அப்படின்னு. உங்களுக்கு அது நடந்திருக்கா? எனக்கு கேட்குறேன். எனக்கு திருச்சியில் நடந்தது இந்த சம்பவம். வந்து நான் வண்டியை த்ராட்டில் பண்ணட்டுமா, நான் ரெவ் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு அவங்களோட ட்ரீமை நான் ஃப்ளரிஷ் பண்றதை விட ஐ லவ் மை மோட்டார் சைக்கிள். ஓகே, ஐ நெவர் அலோவ் எனிஒன் டு டச் ஆர் டூ திங்ஸ் லைக் தட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆனா ரெவ் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. உங்க கையை கொடுங்க, நானே பிடிச்சி இப்படிதான் ரெவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிடிச்ச டக்கு டக்குன்னு திருவானுங்க. அது இன்ஜின் கொஞ்சம் இதாகும். ஸோ ரெவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆனா வீலி பாப் அப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் பிரச்சனை. இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம், தூம். அதில் வந்து அந்த ஹயபுசா பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் நம்ம வந்து நான் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தை பார்த்தா சூப்பர் பைக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்வியஸாக ஸ்பீடிங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அப்போ வந்து நமக்குமே தெரியாது அந்த ஸ்பீடில் போகிறப்போ எவ்வளோ டேஞ்சர் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிலாம் தெரியாது.
ஆனால் போக போக நம்ம வந்து ஒரு பைக்காக சின்ன பைக்லேருந்து வர்றதுனால நம்ம வந்துட்டு அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ண நமக்கே புரியுது. இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம், நம்ம வந்து ரைடிங் கிட்ஸ் போட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதே சப்போஸ் நம்ம எடுத்த உடனே அந்த டைமில் நம்ம அந்த படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நம்ம எடுத்த உடனே ஹைபுஸா வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கரண்ட்டில். 3 out of 10 நான் கூட சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்தோடனே சூப்பர் பைக்ஸ் வாங்குறது. சூப்பர் பைக்னா இப்போ வந்து Z9 மட்டும் கிடையாது, GT 650, டியூக் 390 இது எல்லாமே சூப்பர் பைக் மாதிரி தான். ஏன்னா வந்துட்டு இட் கேன் டூ 0 to 100 in 3.4 seconds. ஸோ அதுவும் சூப்பர் பைக் தானே. சூப்பர் பைக்னா 300 ஸ்பீட் போகிறது மட்டும் சூப்பர் பைக் கிடையாதுல்ல. இந்த அந்த இனிஷியல் பிக்கப் அந்த 0 to 100 அதுவும் அந்த ஃபேக்டர்ஸும் இருக்குல்ல. ஸோ அது வந்து ஈக்குவல் டு சூப்பர் பைக். ஒரு டிராஃபிக்கில் வந்துட்டு ஒரு Z9 போகுது, இல்லை ஒரு ZX 10R போகுதுன்னா கூட ஒரு டியூக் 390 கேன் காம்பீட் வித் தட் பைக் இன் டிராஃபிக், சிட்டி டிராஃபிக்கில். அது ஃபேக்ட் தானே. ஸோ டியூக் 390 என்னை கேட்டால் டியூக் 390 இட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பைக் கம்பேர்ட் டு ஆல் த. நான் வச்சு சொல்றீங்க, நான் இத்தனைக்கும் சார் எனக்கு வர இன்பாக்ஸ்ல வர மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் 125cc பைக் வச்சிருக்கேன், 390 போலாமா, எப்படி ஓட்டலாம்னு கேக்குறாங்க சார். எனக்கு நிறைய கொஸ்டின் இப்படிதான், எனக்கு நிறைய பேர் கழட்டி மாட்டிட்டாங்க சார். எனக்கு நான் இதுலயே நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு சில சமயம் நினைப்பேன், சரி மக்கள் இவ்வளவு கேட்கறாங்களே, நம்ம ரைடர் எம்ஜியோட ஹெல்மெட் கேமரா வாங்கி நம்ம போட்டு ஓட்டிடலாமான்னு தோணும். ஆனா இவங்க கேட்கறவங்க எல்லாம் கேள்வி அந்த எப்படி கேக்குறது, அந்த அவங்க மெச்சூரிட்டி லெவல் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது ஆக்சுவலா ப்ரோ நீங்க இதுல எப்படி ப்ரோ டிராக் பண்றதுன்னு கேட்டாங்க. குயிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணி நம்ம டிராக் பண்ணும் போதுன்னு கேக்குறாங்க. வீல் எப்படி பாப் ஆஃப் பண்றதுன்னு கேக்குறாங்க. நான் இதுலயே ஐ டோன்ட் என்டர்டெயின் தாட்ஸ். ஓகே, சோ நான் சிம்பிளா என்ன சொல்லுவேன்னா, சீக்கிரமா அந்த வீடியோ நான் போட முடிஞ்சா போடுறேன். பட் நீங்க 125cc வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டியூக்கே முதல்ல கூடாது. இருந்தாலும் நீங்க போறதா இருந்தா 160 போகும். ஏன்னா அதெல்லாம் போறதுக்கு பேம்பர்டா இருக்கும். ஓகேவா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா 390 வரீங்கன்னா, நான் உண்மையிலே சொல்றேன் சார், நான் சூப்பர் பைக்ஸ் நான் ஓட்டிருக்கேன். ஓகேவா, Yamaha R1M ஓட்டிருக்கேன், நம்ம ரைடர் எம்ஜியோட பழைய வண்டி Ninja 1000 ஓட்டிருக்கேன். they are really capable of scaring people. ஓகே, நான் எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸ்கேரிங் பீப்பிள்னா ஓட்றவங்களே என்னையே நான் கிட்டத்தட்ட நான் அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. I know motorcycles for just 8 years. ஓகே, 2018 இருந்து அந்த பேஷன் எனக்கு இதாகுது. நான் எல்லா பைக்கும் ஓட்டிருக்கேன், அதுவும் சூப்பர் பைக்ஸ் ஓட்டும் போது I really scared. ஓகே, அதுவும் இந்த R1M எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லா எல்லாத்தையுமே கட்டவிழ்த்து வச்சிருந்தாரு. ஏ மோட்ல போட்டிருந்தாரு, ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருந்தாரு, டீகேட் பண்ணிட்டு பைப் வெளில எடுத்திருந்தாரு. எக்ஸாஸ்ட் எல்லாம் போட்டு கொடுக்கும் போதே சொன்னாரு, இந்த பாருங்க லைட்டா த்ராட்டில் பீப் ஆஃப் பண்ணினா உங்களுக்கு வீலி பாப் ஆஃப் ஆகும், என்ஜாய் பண்ணுங்கன்னாரு. என்னடா என்ஜாய் பண்றது, டே என்னை காப்பாத்துறான்ற நிலைமையில நான் இருந்தேன் அந்த பைக்ல. ஆனா அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன் எப்படி இந்த சூப்பர் பைக்ஸை கண்ட்ரோல் பண்றது. See, I am an experienced rider and I am telling you, this is really scary motorcycles. Okay, if you are a newbie and you are jumping directly to inline 4, it's a no-go, buddy. It's seriously no-go. அதே மாதிரி இப்போ நீங்க நியூபியா இருக்கீங்க, 390க்கு போறீங்கன்னா அந்த பைக்கோட பவரை பத்தி தெரியாம போறீங்க. சிங்கிள் சிலிண்டர்ல 47 ஹார்ஸ் பவர் எவன் கொடுப்பான், பிச்சுக்கிட்டு போகும் சார். நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இப்ப ரைடர் எம்ஜியா ஓட்டி இருக்காரு. இட்ஸ் a really scary motorcycle. நீங்க இப்ப 390 வச்சிருக்கீங்களா? நான் இப்ப உங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற நீங்க அதை உங்கள்கிட்ட அந்த ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கும், அதுதான் உங்களோட பிரைமரி பைக்காக இருக்க போகுதுன்னா நீங்கள் 390 போயிருப்பீங்களா? கண்டிப்பாக போக மாட்டேன் சார். எதனால? பவர் சார். இட்ஸ் ரியலி ஸ்கேரி மோட்டார்சைக்கிள். ஓகே, அது ஒரு கம்ப்யூட்டர் பைக் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் நாட் a commuter motorcycle. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த பைக்கை உங்களுக்கு கொடுக்கறதே இன்னொரு முக்கியமான விஷயம். இது நான் 390 ஓனர், நானே சொல்றேன், இட் இஸ் ஃபார் சீப் த்ரில்ஸ். ஓகே, ஒரு அட்ரினலின் ரஷ் வேணும் உங்களுக்கு, ரொம்ப கோம். நான் பேசுறது ஆஃப் த லிமிட்ஸ். ஓகே, நீங்க கேட்கற நீங்க தயவு செஞ்சு மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணீங்க, முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிடாதீங்க. கோமா இருக்கு சார், கடுப்பாகுது சார், நான் திருவணும் சார், நான் அந்த வண்டி எடுப்பேன். நான் எடுத்துட்டு
ஆளே இல்லாத சமயத்துல ரோட்ல நான் சொன்ன மாதிரியே நான் மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட், நான் கண்ணு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு யாராவது பிசுறு தட்டுற மாதிரி இருந்தா கூட டக்குன்னு பிரேக் போடு. இன்ஜின் பிரேக்கிங் தெரியும், எப்படி பண்றதுன்னு தெரியும், பிரேக் அப்ளை எப்படி பண்றதுன்னு தெரியும். ஸோ ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஓகே, நீங்க எதுவுமே தெரியாம அந்த பைக் மேல ஏறி உட்காந்து நான் கம்ப்யூட்டரா பயன்படுத்துறேன்னா அந்த பைக்கே உங்களை விடாது. அதுக்கு ரீசன் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்செப்டர்லயே இன்ஜின் பிரேக்கிங் பழக ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு 390ல வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மசில் மெமரியில் இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை பண்ண வந்துருச்சு. ஆனால் நீங்கள் 390 ஃபஸ்ட்டு பைக்கை வாங்கிட்டு நீங்கள் அதை ஹை ஸ்பீட் போகும்போது அப்போ போயிட்டு நீங்கள் அதுலேயே போயிட்டு இன்ஜின் பிரேக்கிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா இட் கேன் பி ஃபெட்டல். வாய்ப்பே கிடையாது. டெஃபினெட்லி it's gonna be life threatening fatal. ஓகே, 100. இப்போ திருச்சியில இருந்து நான் வந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பேசியிருந்தோம், அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் டெலிட் பண்ணா எப்படி, நான் போட்டோ டெலிட் பண்ற மாதிரி வீடியோஸை டெலிட் பண்ணிட்டேன். அதை நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம் சார். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி சார் ஒரு காருக்கான டிவைடரை தாண்டி ஆப்போசிட்டா வரா, டிவைடர் பக்கம் கிராசிங் இருக்கும் இல்லையா, நான் ஒரு இந்த பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், டோன்ட் ட்ரை திஸ் புல்ஷிட்ஸ். ஓகே, நான் ஒரு 150ல வரேன். அகைன் டோன்ட் ட்ரை திஸ் புல்ஷிட்ஸ். ஓகே, நான் ஒரு 150ல வரேன். அவனை பார்த்துக்கிட்டு அவனை 1 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி அப்படியே நிக்கிறான் சார் ரோட்ல. எனக்கு சப்போஸ் இன்ஜின் பிரேக்கிங்கோ பிரேக் எப்படி அப்ளை பண்றதோ தெரியாம இருந்ததுன்னா இந்நேரம் விட்டு வட்டிவேல் மாதிரி பறந்துருப்பேன். பறந்து நேரா போய் மண்டை காலியா இருக்கும், சோழி முடிஞ்சிருக்கும். இன்ஜின் பிரேக்கிங்ல அப்ளை பண்ணி பிரேக்கை பர்ஃபெக்டா அப்ளை பண்ணி கரெக்டா காரு கிட்ட வந்து நிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 feet கிட்டதான் நிக்கிறேன். அவன் அப்படியே பார்த்து பதறான், மூஞ்செல்லாம் வேர்த்து போச்சு. நான் அப்படியே அவனை பாக்குறேன். சார் சாரி சார்ன்றான். தயவுசெய்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மெதுவா வந்தேன். இது சார் கவுனி, இதே நீங்க இன்ஜின் பிரேக்கிங் எல்லாம் தெரியாம ஒரு 125 cc இதுக்கு வந்து விட்டுனீங்கன்னு வைங்களேன், இந்நேரம் ஜெட் பிளேன் மாதிரி நீங்க F-35 மாதிரி மேல பறந்துருப்பீங்க. உங்க பைக் அப்பளமா இருக்கும். நீங்க உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இன்னொன்னு, இந்த பைக் நான் சர்வீஸ் எடுத்துட்டு போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கேன். அப்ப பாக்குறேன் சார், பின்னாடி காட்டுறாங்க. இங்க பாருங்க சார், பின்னாடி நீங்க ரெஸ்ட் ரூம், நீங்க எதுக்கு சார் ரெஸ்ட் ரூம் போறீங்க? ஐயோ சார் நான் அப்படியே பதறாங்க. இல்லங்க, நான் ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலா நான் யூரின் தான் பாஸ் பண்ண போறேன், ரெஸ்ட் ரூம்ல கிளீனா இருக்குமே. சரி பரவாயில்ல போங்க சார் அப்படின்றாங்க. போய் பாக்குறேன் சார், அவ்வளோ 200 டியூக் 200 டியூக் 200 டியூக் 250 அதிகமா டியூக் 390 அப்பளம் மாதிரி கிடக்கு. பின்னாடி ஒரு நான் பார்த்ததுல டியூக் 390 மட்டுமே கிட்டத்தட்ட 6 வண்டி 7 வண்டி கிடக்கு சார். என்னையா இது, நான் எல்லாம் பயந்துருவேன். நீங்க சொல்றது தஞ்சாவூர் ஷோரூம் தானே? அது கேக்குறாங்க, அது கேக்குறாங்க. ஒன்னே தான் சொன்னாங்க சார், எல்லாம் குட்டி குஞ்சைங்க சார் அப்படிங்கிறாங்க. எனக்குனா அப்படியே எனக்கு கோவம் வரும். இல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸா ரைடரா, நீங்க அது நம்ம வந்து டிஸ்ரெஸ்பெக்டிவ் வேல சொல்லல. அது எப்படி சொல்ல வரோம்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ்ன்ற ஒரு அர்த்தத்துல இது இந்த வார்த்தை சொன்னது அங்க இருக்கிற சர்வீஸ் பீப்பிளே சொல்றாங்க. சார் எல்லாம் குட்டி குஞ்சைங்க சார், ஓட்ட தெரியாம ஓட்டி விட்டாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் பார்த்து நான் மிரண்டு போய் வந்தேன் சார். கிட்டத்தட்ட 6 390 இது மாதிரி ஆக்சிடென்ட் அப்பளம் வாங்கி கிடக்குது. காரணம் இதுதான். ஸ்ட்ரெயிட்டா 125ல இருந்து நான் வரேன், 390 போறேன், நான் என்னால பாத்துக்க முடியும். இந்த பைக்ல எல்லா ரைடிங் எய்ட்ஸ் இருக்கு. ஓகே, அப்படி இருந்தாலும் இஃப் யூ ஆர் கேர்லெஸ் யூ ஆர் கோயிங் டு பி end up in serious situations like this. So beware. எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வாசன் இருக்காங்களே, அவங்க வந்து Z9 வாங்கின அப்புறம் வாங்கினா Z9 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே கிளம்பிருச்சு. இல்லை, ஏன்னா மேபி ஹீ இஸ் நாட் aware ஆஃப் தட். அவருக்கே தெரியாமல் இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவர் இதுக்கு முன்னாடி R15 வச்சுருந்துருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு வெர்ஷன் 3 வாங்கினார். ஃபஸ்ட்டு வெர்ஷன் 3 வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி புல்லட் வச்சுருந்தார். ஸோ ஹீ நோஸ் ஹவு டு ரைட். அதுக்கப்புறம் R15 வாங்கினப்ப அவங்க வந்து ஸ்டண்ட் ரைடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இன் க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில். கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் சொல்லி தரவங்கள்ட்ட போய் ஸ்டண்ட்டு கற்றுருக்காங்க. ஸோ ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் அ வீலி இஃப் இட் ஹேப்பன்ஸ். உங்களுக்கே தெரியாமல் வீலி ஆகிட்டுனா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும். ஸோ அந்த பைக்கோட வெயிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறமே அந்த பைக்கில் வந்துட்டு அவர் லடாக் போயிருக்காரு, லாங் ரைட் சைடு போயிருக்காரு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் Z900 ஃபோக்கஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி அவர் வாங்கியிருக்காரு. இந்த ஃபேக்டர் யாருமே பார்க்கல. அவர் ஆனால் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா,
Z9 வாங்குறப்ப அவர் சொன்னது இது மட்டும் தான் எனக்கு ஒரு இது என்னன்னா, Z9 வாங்குறப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் நாங்களாம் Z9 வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சார் பிரச்சனை சார், அதுதான் பிரச்சனை. அதுதான் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. இன்னொன்னு நம்ம டிடிஎஃப் வாசன் ஃபேமிலி யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். நான் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். அவரே ஹயபூசால பறந்தாரு சார். அவருக்கே ரிஸ்ட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். நான் இப்போ டிடிஎஃப் வாசன் இந்த வீடியோவை பார்த்துருந்தான்னு வைங்களேன், அவர் மேல எனக்கு பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கு. சில பேருக்கு அவரை வந்துட்டு ஐயோ அவரை கொஞ்சம் சின்ன பையன் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அவரு the way he approaches his fans, not his fans, his followers, it's absolutely amazing. எனக்கு அவர் பைக்கை ட்ரீட் பண்ற இதுவே பிடிக்கும். எனக்கு அவர் பைக்கை ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்கும். I mean the way he treat his motorcycle is absolutely awesome. He loves his motorcycle. He know how to take care of this motorcycle and he know how to take care of his fans. இத தயவு செஞ்சு டிடிஎஃப் வாசன் இது பார்க்க மாட்டாரு. சப்போஸ் பார்த்திருந்தாருன்னா he need to address these things because he's not kind of a celebrity. He is a celebrity. He is a celebrity and he is a influencer for a lot of also small kids. He also if TTF Vasan is watching this, I'm telling you there are lots of little fans, they are watching you. Okay, நீங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு பெரிய ரோல் மாடல் TTF ஃபேமிலி, TTF தாங்க கடவுள் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் நிறைய குழந்தைங்க கிட்ட இருக்கு. You can harvest it from them, but you need to lead these people, this younger generation to a safest way. Okay, நானே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நானே என்கிட்ட 125cc இருந்து 390 போறேன்னு கேட்கும் போது, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. என்கிட்ட கேட்கும் போது நான் சொன்ன பதில் வேண்டான்னு சொன்ன போது அடுத்த அவங்க கேட்ட முதல் கேள்வி, ஏன் நாங்கெல்லாம் 390 வாங்கக்கூடாதான்னு கேட்டாங்க. இட் இஸ் a scariest development. அதாவது நம்ம இப்ப சொல்றோம் அது வந்து ஒரு ஈகோ ட்ரிகரிங்ல வந்துட்டு ஒரு பைக் வாங்குறதுல எந்த யூஸுமே இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, நீ 125cc வச்சிருக்க, நீங்கலாம் 390 போக கூடாது, நீலாம் அதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு இல்ல. இட் இஸ் a scary motorcycle. ஓகே, அத ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா பண்ணலாம், பண்ண தெரியலனா மேல போயிடலாம். இதுதான். அதே மாதிரி உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். You need to harness this. அதே மாதிரி சார் இதை நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். We need to address this. How to develop. நீங்க எப்படி சார் நீங்க வந்து கார்னரிங் பண்றீங்க? இந்த கேள்வி நிறைய என்கிட்ட வருது. கார்னரிங் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? இன்ஜின் பிரேக்கிங் எப்படி கத்துக்கிட்டீங்க? எப்படி இதெல்லாம் பண்றீங்க? அப்படிலாம் நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் வருது. நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்களா சார்? அது கண்டிப்பா நான் என்ன அதுக்கு சொல்வேன்னா, அதுக்கு தான் வந்துட்டு யூடியூப்ல அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. நான் சொல்கிறது ஓஜி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபாரினில் அவ்வளோ பேர் இருக்காங்க, இந்தியாவிலேயுமே அவ்வளோ பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையுமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி தரவங்களே இருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடிங் பைக்னால் அதை வச்சு ஆஃப் ரோடு எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, அதுக்குள்ளே ரைடிங் கியர்ஸ் என்ன, அதெல்லாம் சொல்லி தரவங்க இருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்போர்ட்னா அதை எப்படி ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போய் ஓட்டணும், ட்ராக்குக்கு என்னென்ன அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, ட்ராக் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதுக்குள்ளே கியர்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து சொல்லித்தரவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நான் எங்கேருந்து வந்துட்டு இந்த இன்ஜின் பிரேக்கிங்கு, இந்த ரெவ் மேட்சிங்கு, இந்த த்ராட்டில் பிளிப்பிங்கிற கேட்டகரி வேர்ட்ஸ்லாம் நான் எங்கேருந்து கற்றுப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் ஐ ஜஸ்ட் கேம் ஃப்ரம் R15 வெர்ஷன் 1 தான் வச்சுருந்தேன் அப்போ கற்றுக்கிறப்போ. அப்போ நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க? யூடியூப் வீடியோஸ் தான். அதை பார்த்து அதை கற்றுக்கிட்டு இப்போ வந்துட்டு இப்போ வர வண்டிலாம் வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அதில் இப்போ வர வண்டியில் R15லேயே இப்போ குயிக் ஷிஃப்ட் ரோடெல்லாம் வருது, R15Mன்ற வண்டிலாம். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அது தெரிஞ்சால் தானே நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது. இப்போ உங்கள் வண்டியில் வந்து 6 ஆக்சிஸ் IMU இருக்குது. அது எத்தனை 390 ஓனர்ஸுக்கு தெரியும்? 6 ஆக்சிஸ் IMUனா என்னது, கார்னரிங் ABSனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க 390 ஓட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வண்டியில் எதுக்கு அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, அது எப்போ யூஸ் ஆகும், அது எப்போ வந்து டெக்னாலஜி ஆல்வேஸ் வில் நாட் சேவ் அஸ். ABS வந்து உங்களை எப்பவுமே சேவ் பண்ணாது. ஆக்சிடென்ட் வந்து ABSனாலேயுமே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நானே வந்துட்டு ஹிமாலயன் 450 ஓட்டுறப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ABS பைக்ஸ் தானே வச்சுருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு என்னோட ABS டியூவல் சேனல் ABS வண்டி அது ஹிமாலயன் 450 ஓட்டுறப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் பிரேக் பண்ணுறேன். நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, நார்மல் பிரேக்கிங் நம்ம பிடிக்கிறோமா, ABSனால் நம்ம பிடிச்ச உடனே நின்றுவோம், நார்மல் பிரேக்கிங்கை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது கிடையாது. ஃபேக்ட் என்னன்னா, ABS வந்து விட்டு விட்டு பிடிக்கும்.
ஸோ விட்டு விட்டு பிடிக்கிறப்போ நீங்கள் நார்மலாக 10 மீட்டரில் நிறுத்துறீங்க வண்டியை அந்த ப்ரெஷரில் அப்படின்னா நீங்கள் சேம் ப்ரெஷர் கொடுக்குறப்போ ஏபிஎஸ் அப்ளை ஆகிறப்போ 15 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அப்போ அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் பேனிக் பிரேக்கிங் பண்ணுறப்போ ஏபிஎஸ் விட்டு விட்டு பிடிக்குது, நான் போய் அந்த வண்டியில் இடிச்சிட்டேன், முன்னாடி இந்த வண்டியில். ஏன்னா வண்டி நிற்கலை, நான் எய்ம் பண்ண இடத்துல வண்டி நிற்கலை. ஸோ நான் எப்படி என்னோட புரிதல் என்னென்னா ஏபிஎஸ்னா பவர்ஃபுல் பிரேக்கிங்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது டெக்னிக்கல் வைஸு பண்ணோம்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா, நார்மலாக நான் 10 மீட்டர்ஸில் அடிக்க ஆரம்பிக்கிறேன்னா பிரேக்கிங் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன்னா நான் தான் வந்து 5 மீட்டர்ஸ் முன்னாடியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஆமாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ அடாப்ட் ஆகிக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து நிஞ்சா வச்சுருந்தப்பையோ இல்லை சிபிஆர் வச்சுருந்தப்பையோ எனக்கு வந்து அதில் தெரியும். ஸோ ஒரு பேனிக் பிரேக்கிங் அடிக்க போகிறோன்னா அது எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். வண்டியை வந்து டாப் ஸ்பீட் ஓட்டுறதை விட அதான் சொல்லுவாங்களே 100 to 0 இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் 0 to 100ன்னு. அது இப்படி பிரேக்கிங் பண்ணி ஒரு வண்டியை எப்படி நிறுத்தணும் ஒரு பேனிக் சுச்சுவேஷன்லேருந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், என்ன வண்டி வாங்கினாலும் சரி. இதுதான் சார் நீங்க கத்துக்க வேண்டிய பேசிக் ஸ்கில். எப்படி ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்ணணும், பேனிக் பிரேக்கிங் எப்படி அடிக்கணும், இதுதான் உங்க உயிரை காப்பாற்றும். அது வந்துட்டு அவங்க நினைக்கிறது என்னன்னா ஃப்ரண்ட் பிரேக் இருக்கு, பேக் பிரேக் இருக்கு, ஏபிஎஸ் இருக்கு, இது மட்டும் தான் ஏபிஎஸ் இருக்கு நம்மள காப்பாத்திரும்பா அப்படின்னு. ஆனா அதுல வந்து இன்ஜின் பிரேக்கிங் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஹை ஸ்பீட் பைக்ஸ் வரீங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங்ன்ற டேர்ம் எதுக்கு இருக்கு, நீங்க Z9 வாங்குறது பெருசு இல்லை, அந்த Z9 வந்துட்டு நிறுத்தணும். 200 போறீங்கன்னா அப்படின்னா அந்த 200ல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பிரேக் வச்சு வண்டியை நிறுத்த முடியாது. நீங்க அவங்களாம் அதுக்கு தான் பைக் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பச்சையா சொல்றேன், இந்த வார்த்தை நீங்க வியூவர்ஸா பாத்துட்டு இருந்தீங்கன்னா காதை பொத்திங்க. கொம்மால அடிச்சு தூக்கணும், தூக்கி நரவணும், அடிச்சு சொருவணும், இப்படிதான் வாங்குறேன். நாராயணா இதெல்லாம் பார்க்கும் போது பகீர் இருக்கு. Z900 வாங்குறதே நீங்க என்ன, நீங்க பிரேக்கிங் நான் கத்துக்க போறேன் அதுக்குதான் வாங்குறாங்க நீ நினைக்கிறீங்களா? நீங்க அவன் வாங்குறவங்களாம் அடிச்சு தூக்குறா, டே போறேன்டா 100 போறேன்டா 190 டாப் ஸ்பீட் அடிக்கிறேன்டா, அப்படிதான் வாங்குறாங்க. அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன் நான். ஸோ அவங்க கற்றுக்கிட்டு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும், இல்லை வாங்கிட்டாச்சும் அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமேல் தான் அவங்க ஸ்பீடிங்கே பண்ணணும். ஸ்பீடிங் பண்ணணும். நான் ஸ்பீடிங் பண்ணக்கூடாதுன்னா சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நம்மலாம் வந்து அப்படியே போதி தர்மர்ஸ் கிடையாதுல்ல. நம்ம வண்டி வாங்குறோம், எல்லாருமே ஸ்பீடிங் பண்ணுவோம். இந்த பாருங்க, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீ Z900 வாங்குறப்பான்னு Z650 வாங்குறப்பான்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ மெதுவா தான் போகணும்டா. நீ பைக் வாங்கிட்ட, நீ 60ல தான் போகணும், 80ல தான் போகணும்னு சொல்ல வரல. அவ்வளவு அளவுக்கு நம்ம ஒன்றும் யோக்கிய வாங்கலாம் கிடையாது. ஓகேவா? வாங்குற நீ ஸ்பீட் அடிக்க போறன்னா கேர்ஃபுல்லா அடிங்கிறாங்க. ஹைவேஸ் அட்டகாசத்தெல்லாம் வச்சு ஹைவேஸ்லயும் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணுங்கிறாங்க. சிம்பிள் அஸ் தட். அதை விட்டுட்டு எடுத்தோடனே காமெடி பண்ணிட்டு இதெல்லாம் செட் ஆகுது இல்லை. அதுதான் வந்துட்டு சொல்றேன் நான். இந்த மாதிரி அவங்க தெரியாமல் வாங்கிடுறாங்க. இப்போ வண்டி வாங்குறது பெரிய மேட்ரு இல்லை. Z900 Z800 எல்லாமே வந்துட்டு Z800லாம் இப்போ 4.5 lakhs கிடைக்கிது. நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா Z800 வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு மேட்ரு இல்லை. R15 வாங்குற காசுக்கு Z800 வீட்டுக்கு வந்துடும். மந்த்லி நீங்கள் ஒரு 4,000 to 6,000 EMI கட்டிடலாம் ஈஸியாக. ஸோ இப்போ யார் வேணாலும் சூப்பர் பைக் வாங்கலாம். அதனால நாங்களாம் வாங்கக்கூடாதான்லாம் இப்போ யாருமே சொல்ல முடியாது. யார் வேணாலும் வாங்கலாம். ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், I have a capacity to own a super bike. நீங்க இப்போ நினைச்சா கூட நீங்க ரெடி கேஷ்லயே வாங்கலாம். ஆனா இவ்வளவு வண்டி வச்சு நீங்க வாங்கலாம். If I want to, if I'm crazy about a super bike, I have a capacity to buy a super bike. But why I don't buy a super bike na, I don't have a capacity to take care of that motorcycle. To handle the motorcycle னு சொல்லலாம். To be honest அதுதான். நான் நிஞ்சா 1000 எடுக்கிறப்பயே என்கிட்ட ZX 10R நான் எடுத்துக்கலாமே, நான் ஏன் நிஞ்சா 1000 எடுத்தேன்? அதுக்கு முன்னாடி GSXR 1000 எடுத்துட்டு நான் ஏன் கொடுத்தேன்? ஏன்னா இட் வாஸ் மோர் அக்ரெசிவ். அதை வந்துட்டு என்னால் ஓட்ட முடியல, அதை ஒத்துக்கு தான் ஆகும். ஒன்றும் இல்லை, இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ I really missed the Interceptor 650. Okay, I know why you are giggling. இல்ல நான் அந்த முயலோட மூஞ்ச பார்த்து சிரிக்கிறேன். I really missed Interceptor 650. Okay, if I want to go fast, I have a capacity to buy a ZX 10R. Okay,
I have a capacity to buy a Honda CBR 1000 RRR or what kind of Ford they have. Okay, if I have a capacity, I can buy a BMW S1000 RR. But why I bought KTM 390 is it's easy to handle. Number one. சரி Number two, it is a scary motorcycle. It உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சீப் த்ரில்ஸ் கொடுக்கும். இப்போ என்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு சார். நான் ZX 10R வாங்குவேன், CBR 1000 RRR வாங்குவேன், அப்படி இல்லைன்னா BMW S1000 RR என்னால் வாங்க முடியும். ஓகேவா? ஆனா நான் ஏன் அது போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்லை. ஐ நோ ஹவு டு மெயின்டைன் மோட்டார் சைக்கிள்ஸ். எல்லா பைக்கையும் வித்துட்டு கிளாசிக் 350 மட்டும் வச்சுக்கிட்டு பக்காவா CB 1000 RR மட்டும் வாங்கி வச்சுட்டு என்னால் உட்காந்துருக்க முடியும். பட் நான் ஏன் அது போகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஒர்க். ஓகேவா? அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். அது நிறைய சப்போஸ் ஏதாவது ஒரு வேலை இழுத்து நம்ம ஊர்ல நீங்க வந்து CBR 1000 ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? you can't ride that motorcycle. ஓகே, அது நம்ம ஊர்ல ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நான் ஒரு கார் சாப்பிரியை பத்தி சொல்லியிருந்தேன். அவரு துரத்திக்கிட்டே வராரு பின்னாடி. அதே இந்த CB 1000 RR அந்த ஆள் பாத்துருந்தான்னு வைங்களேன், வீடு வரைக்கும் வந்திருப்பான். வீட்டு வாசல் இன்னும் ஆறு அடிச்சிருப்பான். பக வெளியில வா, டே நீ மட்டும் தான் உரோடு இருந்தா அப்படின்னு கேட்டிருப்பான். அப்போ அது ஒண்ணு. இன்னொன்னு, டு வி ஹாவ் அ கெப்பாசிட்டி? நம்ம இந்தியன் ரோட்ஸ் அதுக்கு கேப்பபிளான இடமா? only very few highways in whole India. very few அதுல highways. மட்டும்தான் நீங்க காவேரி ஹைவே தெரியுமா சார்? டெல்லியில புனே சைடு இருக்கா? எஸ், புனே டு டெல்லி காவேரி ஹைவேஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு நீங்க 100க்கு மேல நீங்க போக முடியும். யூ கேன் டெஸ்ட் யுவர் மோட்டார் சைக்கிள் கெப்பாசிட்டி தேர். இதுக்குன்னு நான் ஹோண்டா CBR 1000 RR வாங்கிட்டு அங்கேருந்து போக முடியுமா சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம வை ஏன் அதான் கேள்வி. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிளுங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வாங்கி ஓட்டுறது தான் இந்த கம்யூனிட்டியே. அதோட அந்த கம்யூனிட்டி யார் வேணாலும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா? இதுதானே உண்மை. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா சார்? என்கிட்ட இவ்வளவு பைக் இருக்கு. எல்லா பைக்கையும் வந்து நான் வேணா ரைட் MJ வந்து உங்களை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல காட்டுவாரு. ஒரு பைக் ஆகுது கேவலமா நான் வச்சுட்டு இருக்கேன், அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா ஐ லவ் மோட்டார் சைக்கிள்ஸ். ஓகே, என்கிட்ட இருக்கிற எல்லா பைக்குமே பலன்னு தான் இருக்கும். ஏன்னா ஐ நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் தம். இப்போ நான் இன்டர்செப்டர் 650 நான் வாங்கி ஃபேரிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னா ஐ லவ் இட். ஓகே, ஐ லவ் இட். ஐ க்ரூம் தட் மோட்டார் சைக்கிள். ஐ நோ ஹவு டு ரைட் தட் மோட்டார் சைக்கிள். அதே மாதிரி அந்த பைக்ல உட்காந்து நான் ஓட்டி பார்ப்பேன். அது பிடிச்சிருந்தா தான் வாங்குவேன். இன்னொன்னு, டுக்காட்டி ஒரு ரைடர் MJ வந்து டுக்காட்டி பைக்கியம். டுக்காட்டி வந்துட்டு V4 RRR அவரு. நான் சொல்றேன், இந்த ட்ரை கிளட்ச் சத்தத்தை கேட்டாலே வாந்தி வருதுப்பா. எனக்கு இந்த சத்தமே பிடிக்கலப்பா. நீங்க இன்னொன்னு சொல்ற அந்த கம்யூனிட்டிக்கு, இந்த பைக்கை நீங்க என்கிட்ட ஃப்ரீயா கொடுத்தா கூட நீங்க வாங்கி மெயின்டைன் பண்ணிக்க, ஓட்டுங்க, டெஸ்மோலாம் நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு செலவு பண்றேன், நீங்க ஓட்டுங்கன்னு சொன்னா கூட அந்த பைக் பக்கமே நான் போக மாட்டேன். ஏன்னா அந்த பைக்கோட சவுண்ட் எனக்கு பிடிக்காது. பைக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க, நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் வச்சுக்கன்னா கூட அந்த பைக்கை நீங்க ஃபீல் பண்ணி அந்த பைக் எனக்கு பிடிக்கலனா, நீங்க 10 கோடி ரூபா கொடுத்துட்ட பைக் நீ வச்சுக்க, அந்த பைக்கையும் வச்சுக்க, 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா கூட அந்த பக்கம் திருப்பி கூட பார்க்க மாட்டேன். நான் அப்போ அந்த 10 கோடி ரூபா வாங்கிட்டு பைக்கு வாங்கிட்டேன். அதான் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்டயே கேட்டாங்க, ஏன் வந்து நீங்கள் 1000cc யூஸ் பண்ணிட்டு 457க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு டவுன் கிரேடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக டவுன் கிரேட் இல்லைன்னு அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரியும். நான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போக விரும்பலை. நான் சிம்பிளாக இதான் சொல்கிறேன், ZX 10R நான் வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் வாங்கலை. நிஞ்சா 1000 வாங்கினேன். ஆனாலும் எனக்கு சூப்பர் ஸ்போர்ட் பொசிஷன் பிடிக்கும், எனக்கு ஹை ஸ்பீடிங் பிடிக்கும், எல்லாமே நானும் பண்ணுவேன். ஸோ பட் இது எனக்கு வந்து இந்த பிரேக்கிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் தான் பிரேக் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் யூ ஷுட் மென்டலி ப்ரிப்பேர் பை வாட்சிங் த யூடியூப் வீடியோஸ். ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைனிங் தானே. ஸோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குனாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு வீடியோ பார்த்து ஒரு த்ராட்டில் க்ரிப்பிங் எப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு பைக்கில் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு ஹைஸ்பீட் வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மென்டலி யூ ஷுட் ப்ரிப்பேர்னா நீங்கள் யூ ஷுட் வாட்ச் அ வீடியோ, யூ ஷுட் லேர்ன் இட். இப்போ இருக்க மோட்டார் சைக்கிள்லாம் சும்மா ஸ்டார்ட் பண்ணோமா ஓட்டினோமா
அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிரேக் பிடிச்சிட்டோமா நின்றுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியும். யார் வேணாலும் ஃபஸ்ட்டு கீரோ 6th கீரோ போட்டு ஆக்சிலேட்டரை திருவலாம். எனி ஒன் கேன் டூ தட். எந்த பைக்கை வேணாலும் ஓவர்டேக் பண்ணலாம். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா எந்த பைக்கை வேணாலும் எந்த பைக் வேணாலும் ஓவர்டேக் பண்ணும். ஆனால் வந்துட்டு அது நீங்கள் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. ஓவர்டேக்கிங்கில் மட்டுமே இந்த பைக்கிங் கம்யூனிட்டி இல்லை. ஒரு பைக்கு இன்னொரு பைக் ஓவர்டேக்கு பண்ணணும்னு ஃபஸ்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஒரிஜினலாக இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு நீடு இருக்குது, அவங்க ஒரு ஸ்பீடாக போகிறாங்கன்னா மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே சும்மா ஃப்ரெண்ட்லி ரேஸ் மாரி விட்டுப்பாங்க. அது இட்ஸ் நாட் அ ஃப்ரெண்ட்லி ரேஸ், வந்துட்டு ரேஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்லி ஓவர்டேக்கிங், ஹேவிங் ஃபன் வித்தின் ஃப்ரெண்ட்ஸ் வைல் ரைடிங். அதான் நான் சொல்கிறேன். ஒரு அன்னோன் மோட்டர் சைக்கிள் காய் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்க அன்னோன் காய் போயிட்டுருக்காங்கன்னா அவங்கள போயிட்டு ஒரு புள்ளி பண்ணுறது வந்துட்டு ஓவர்டேக்கிங் பண்ணி பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி புல்ஷிட். We call them as quits. They don't belong to motorcycle community and this motorcycle community does not represent them. Those are called squids, virus to this community. அவங்களுக்கும் நான் சொல்கிறது தான், ஒரு அடுத்தவங்களை புட் டவுன் பண்ணுறதுல கிடைக்கிது ஒரு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்னால் அது எதுவாக இருந்தாலும் சரி, இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி வே. இன்னொன்று சார், இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ ஒரு சூப்பர் பைக் போயிட்டு இருக்கு, சீப் த்ரெட்ஸ். இப்போ ஒரு சூப்பர் பைக் போயிட்டு இருக்கு, நான் முந்திட்டேன்டா, பாத்தீங்களாடா என் பைக்குடா முந்திட்டேன்டா நான் தான். இது வந்து அவங்களோட ஈகோ பூஸ்ட் ஆகும். ஓகேவா? ZX 10R 650 வச்சு முந்திட்டேன்டா, இது வந்து ஈகோ பூஸ்ட் ஆகும். ராஜா, இது ஈகோ பூஸ்ட் இல்ல, இது ஆக்சுவலா அந்த ZX 10R. ஐயா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஜீரோ சிவிக் சென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்டூபிடிட்டியோட ஒரு உச்சகட்டம். உனக்கு இப்போதைக்கு நான் ஒரு சாப்ரி ஒரு ஸ்குவிட் மைண்ட் செட்டப் நான் பேசுறேன். கொய்யால அடி சாம்பாடுற ஜிரக்ஸ் என்னார என்னோட எக்ஸாஸ்டோட ஸ்மோக்கை தாண்டா அவன் மோந்து பார்த்தேன், எக்ஸாஸ்ட் ஃபாஸ்ட்டை மோந்து பார்த்துட்டா வந்துட்டான்டா ஃபர்ஸ்ட் நம்ம தாண்டா அப்படின்பாங்க. அப்படியே என்ன பண்ணணும்னா அவனையும் அந்த ZX 10R தூக்கிட்டு போய் ட்ராக்ல விட்டுறணும். இப்போ பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு நான் சொல்றது, இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, நான் ஒரு 650 வச்சிருக்கேன், GT 650 நான் அடிச்சிட்டேன், ZX 10R ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா இப்ப நான் ZX 10R பைக்கு உள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாத்துருவீங்களேன், நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? சாரி சில்ட்ரன் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இது அடல்ட்ரேட்டட். ஓகேவா? கோத்தா எவன்டா இவன், இந்த சின்ன புஞ்சைங்க தொல்லை தாங்க முடியல கோத்தா, நீ முதல்ல கிளம்பு, நான் உன் மூஞ்ச கண்டாலே பிடிக்கணும், பைக்கையும் பிடிக்கல. அங்க பத்தியா காலை பத்தியா சாப்பிடி செப்பலு, பேண்ட்டை பத்தியா கிழிஞ்ச பேண்ட், பனியனை பத்தியா மண்டையில ஹெல்மெட் இருக்கா பத்தியா, என்ன கன்றாவிடா இவங்க கூட தான் பைக் ஓட்டி என் தலை இழுத்துறான், இப்படிதான் அவன் யோசிப்பாங்க. இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை இங்க அட்ரஸ் பண்ணிக்கணும் ஒரே நிமிஷம். இதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஷூ வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லைனோ, உள்ள ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லைன்னா நம்ம வந்து புள்ளி பண்ணல, அவங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த ZX 10R உட்காந்து அவன் ஏன் அப்படி நடப்பான்னா, ஒரு ப்ராப்பரா பைக் ஓட்டுற, அது 650cc, ஒரு பூட்ஸ் போட்டுருக்கா பாரு, ரைடிங் கியர் இருக்கா பாரு, கிழிஞ்ச பேண்ட்னு சொல்றது ரைடிங் கியர் போடாம நீங்க ஓட்டுற சொல்றேன். ஐயோ இவ்வளவு அது போன பினான்சியல் கெப்பாசிட்டி இல்லாம ஏன்டா பைக் வாங்குறீங்க அப்படின்னு நான் யோசிக்க மாட்டான். ஒரு ரைடிங் கியர் போட்டு வண்டி ஓட்ட துப்பு இல்ல, இது நம்ம வண்டி அடிக்கிறான் கிராய் விட்டு ஒளி சனியனா, நீ முதல்ல மூஞ்சிலே முடிக்காத நான் உரமா பேசுறேன்னா பாப்போம். இப்ப எனக்கே வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதுக்கே உடனே வியூவர்ஸ் பார்த்துட்டு நீ என்ன வந்துட்டு இது ஷேவிங் பண்றீங்க, அவனுக்கு ZX 6R வாங்குறவன்ல இப்ப நான் அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன், நான் என்ன கேவலமான ஆளா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, ஓட்டுறவன் கண்டிப்பா அப்படிதான் நீங்க கேட்பீங்க. நான் வியூவர்ஸ் வந்து இப்ப சப்போஸ் பார்த்து கேட்பீங்க, ஒரு ZX 10R ஓட்டுறவன் அவன் ப்ராப்பரா இருப்பான், நான் இப்படிதான்ப்பா இருப்பேன், நான் இப்படிதான்ப்பா போவேன், நான் நேக்காதான் போவேன், இப்படிதான் வண்டி ஓட்டுவேன். உங்களை பார்த்தா அவன் அப்படிதான் பார்ப்பான். ஐயோ இவன் அந்த பைக் ஓட்டுறதுக்கு தகுதியானே இல்லாத ஆளுன்னு பார்க்க மாட்டான். பைக் ஓட்டுற ரைடிங்கே இருங்கடா, நீ போனீங்கன்னா நீயும் போக மாட்டடா, என்னையும் சேர்த்துலாம் கூட்டு போகும்போது நீ இடத்த கழி பண்ணா உன பார்ப்பான். இன்னொன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பைக்கு ரைடிங் கியர் போட்டால் தான் ஓட்ட முடியும்னே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. இல்லைன்னா வந்துட்டு அந்த ஹீட்டே அவங்களால தாங்க முடியாது, இன்ஜின்லேருந்து ஒரு ஹீட். ஒன்றும் இல்லை, நம்ம ரைடர் MG வந்துட்டு RS 457 வாங்கியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு என்கிட்ட ஃபோன்ல சொல்லிட்டு இருந்தாரு, எப்படிப்பா இருக்கு பைக்கு, ஐயோயோ அண்ணா டிராபிக்ல உட்கார முடியல, காலெல்லாம் தந்துரு சிக்கன் ஆகுதுண்ணே, ஐயோயோ அண்ணா காப்பாத்துன அப்படின்னாப்ல என்கிட்ட. ஆனா நான் வந்து அந்த ஃபேக்ட் தெரிஞ்சுதான் அந்த வண்டியை வாங்கினேன். அவன் தெரிஞ்சுதான் அந்த பைக்கை அந்த பையன் வாங்கினாப்ல. வாங்கி
இந்த ஆக்சுவலா எதுக்காக அந்த பைக்கை வாங்குறேன்னு கேட்டதுக்கா, நான் லாங் டிரைவ் போறேன் சார், எனக்கு அந்த பைக் ஓட்டுறது பிடிச்சிருக்கு சார், ட்வின் சிலிண்டர்ல நான் லாங் டிரைவ்ல பயங்கரமா என்ஜாய் பண்றேன் சார், பைக் சூப்பர் சார். அவருக்கு இந்த விஷயம் நடக்குன்னு தெரியும். ஓகேவா? அது என்னோட பிரைமரி பைக்கும் கிடையாது. நான் ஆஃபீஸ்க்கு இப்போ ஹிமாலயன் 411 தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் சிட்டி ரைடிங்க்கு இதான் பெஸ்ட்டு. இது அன்றைக்கி வந்து ஒரு நான் சர்வீஸ் விட்றதுக்கு வண்டியை எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். நான் ட்ரக்கிலே போட்டு எடுத்துகிட்டு போக முடியும், அவ்வளோ பணக்காரனா நம்ம கிடையாது, ஓட்டிட்டு தான் போய் ஆகணும். ஸோ அன்றைக்கி பீக் டிராஃபிக்கில் மாட்டினேன். அந்த விஷயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு நான் அதை பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். ஆனால் சில பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறது என்னென்னா, அவங்க வந்து இந்த RS 457 ப்ரைமரி வெஹிக்கிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரே பைக்காக வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நான் அதுதான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, சிட்டி ரைடிங்க்கு செட் ஆகாது, அதை பார்த்துக்கோங்க ப்ரோ. ஹைவேஸுக்கு தான் செட் ஆகும், ட்ராக் நீங்கள் ஓட்டலாம், ஆனால் சிட்டிக்கு வந்து செட் ஆகாது நான் சொல்லிட்டேன். அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ண முடியும், அது ஃபேக்ட்டு. இப்போ வாங்க முடியலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து வாங்கிடுவீங்க. உங்களால் இன்றைக்கி வாங்க முடியாது, அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழித்து நீங்களே ஏர்ன் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது உங்கள்கிட்ட வரதான் போகுது. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த பொறுமை இல்லை. லோன் போட்டுடணும், எடுத்துடணும். நானும் லோனில் தான் எடுத்தேன். லோன் போடுறது பிரச்சனை இல்லை, வாங்குறது பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் வாங்கணும், உங்கள் பேரில் லோனு நீங்கள் வாங்கி இஎம்ஐயை நீங்கள் கட்டணும். அது இல்லை, கட்ட முடியலன்னா அந்த கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். பேரண்ட்ஸை போட்டு தொங்கக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் ஒன்றும் இல்லை, கழுத்தில் கத்தி வச்சுக்குவாங்க, வாங்கி கொடு இல்லை அறுத்துக்குவேன், வாங்கி கொடு அறுத்துக்குவேன் இல்லை. அதுதான் சொல்கிறேன், அந்த மெச்சூரிட்டி எப்போ மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஜஸ்ட் ஒரிட் அபவுட் திஸ். இந்த பாட்காஸ்ட்டே வந்துட்டு ஒரு அந்த ஒரியில தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட பைக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் டேக் திஸ் அஸ் அ ஃப்ரெண்ட்லி ரைடு. உங்க கூட பைக்ல பக்கத்துல உங்க கூட ஒரு இப்படி எடுத்துங்க. இந்த முயல் பேசிட்டு இருக்கு இல்லையா, இந்த முயல் வந்துட்டு உங்க கூடவே ஜாலியா பைக்ல வருது, உங்களுக்கு இந்த முயலை ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த முயல் திட்டதான் கொஞ்சம் கேளுங்க. இப்போ சார், நீங்க இப்போ ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் ஒருத்தன் வச்சிருக்கான், அவன் நீங்க பாக்குறீங்க, பக்கா வண்டி வச்சிருக்கான், நீங்க அவனை அப்ரிஷியேட் பண்ணலாம். நீங்க அப்ரிஷியேட் பண்றது அவனை ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, பக்கத்துல வந்து வண்டியை திருவுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கையை காட்டலாம், தம்ஸ் அப் கொடுக்கலாம். அப்ப நீங்க அப்ரிஷியேட் பண்றது அவங்க நிப்பாட்டிடுவாங்க, வாங்க சார் பைக் சூப்பரா இருக்கு சார், உங்கள்கிட்ட பேசலாமா சார் அப்படின்னு சார் நம்ம போட்டோ எடுத்துக்க தப்பு இல்லை. ஆனால் உழைச்சி, எப்படி உழைச்சி சொந்த காசுல பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடாம லோன் எடுத்தாவது அந்த லோனை திருப்பி கட்டக்கூடிய வகையில உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்தா நீங்க வாங்குற பைக்கு சொகமா இருக்கும் சார். அந்த பைக்கை நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த பைக் மேல ஏறி உட்காந்து கொய்யால நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன்டா, நீ பார்த்துட்டு இருந்தா ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன்டா, அந்த பைக்ல நீ 160 போனா பார்ப்போம். ஓப்பனா சொல்றேன், இந்த முயல் பேசுன்னு வச்சுங்க, அந்த பைக்ல உட்காந்து 160 போனா பார்ப்போம். அடிச்சு சொல்றேன், 120 கூட தாண்ட முடியும். ஐயோ என் பைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே, அந்த பதட்டம் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி, ஓகேவா? அதே மாதிரி ஒரு பைக்கை பார்த்தோம்னா அந்த பைக் பிடிச்சிருக்கு, அந்த பைக் நான் வாங்கணும்னு யாரும் வாங்காது. இப்ப நான் பேசுறது இந்த யங்லிங்ஸ் கிட்ட பேசுறேன், இந்த குட்டி பசங்க. ஒரு பைக் அவர் இந்த பைக் வச்சிருக்காரு நான் வாங்க போறேன், இவர் இந்த பைக் வச்சிருக்காரு நான் வாங்க போறேன், அப்படிலாம் வாங்காதீங்க. அந்த பைக் மேல உட்காருங்க, உட்காந்து ஓட்டி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பைக் உங்களுக்கு செட் ஆகும்னா வாங்குங்க. ஒரு பைக் மேல மட்டும் நீங்க உட்காந்து ஓட்டி பார்க்க கூடாது, இருக்கிற ஊர்ல இருக்கிறவன் எல்லா பைக்லயும் உட்காந்து ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அந்த பைக் நான் வாங்குவேன். அப்படிதான் நான் வாங்குறேன் என் பைக்கு, ரைட் ரேஞ்சியும் அப்படிதான் வாங்குவேன். நான் ஒரு தப்பு பண்ணேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, டயட்டோனா 675க்கு வந்துட்டு நான் ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 months வந்துட்டு நான் அந்த வண்டி தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு காசு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த வண்டி பற்றி வீடியோஸ் பார்க்கறதா இருக்கட்டும், என் லைஃப்பில் 6 months நான் வந்து டயட்டோனாக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றுண்டா ஒண்ணு ஒய்யால இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரீலான்னு போவான், அண்ணன் அந்த பைக் பாருங்க, அண்ணன் அந்த வண்டி டெய்ல பாருங்களா, நான் அப்படியே நக்குவேன். அதுதான். ஆனா வந்துட்டு அந்த வண்டியை நான் வந்து நேர்ல பார்த்துருக்கேன், ஆனா உட்காந்து பார்த்தது இல்லை. அந்த சவுண்ட்லாம் எனக்கு கேட்டிருக்கேன், யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனா அந்த வண்டியை வாங்குற சந்தர்ப்பம் எனக்கு வந்துச்சு, நான் நேர்ல போயிட்டு அந்த வண்டி மேலே ஏறி உட்கார்ந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பைக் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பைக் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மணி லாஸை தாண்டி எனக்கு வந்து அது மென்டல் ப்ரெஷராக தான் மாறி இருக்கும். அது வந்து நல்ல வண்டி தான், நான் எதுவுமே சொல்லலை. அது வந்து இட்ஸ் த வெரி குட் மோட்டர் சைக்கிள். டயட்டோனா 675R வெரி ரேர் மோட்டர் சைக்கிள், யூனிக் கலெக்டிவாக இருக்கும்.
நல்ல வண்டி தான். ஆனால் வந்துட்டு அது எனக்கு செட் ஆகாதே. நான் என்ன பண்ணுறது, எனக்கு அது பிடிக்கும். சார் நான் அந்த மாதிரி ஒரே ஒரு பைக் வாங்கி அந்த பைக் என் கூட செட் ஆச்சு சார். அந்த மாதிரி அந்த பைக் என்னன்னு சொல்லுங்க. இது ஒரு பைக் ரீபான். என்ன ரீபான்? அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அந்த பைக் ஓட்டி பார்த்து பிடிச்சதான் ஆகணும். ஒரு பைக் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காம பாருங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காம பாருங்க, இன்டர்செப்டாரு. இந்த பைக்லாம் நான் ஓட்ட மாட்டான்டா, உளுந்து அழுகுறான். ஐயோ அண்ணன் இந்த பைக்கை வாங்கிருக்கேன், ஐயோ அம்மா அப்படின்னா. நான் எடுத்த டிசிஷன்லயே ஒரு பியூட்டிஃபுல்லான டிசிஷன் நீங்க சொன்னதை நீங்க கேட்டது. சரிடா வாங்கி தொலைறேன்டா அப்படின்னு வாங்கினது. அதனாலதான் சஜஸ்ட் பண்ணேன். மற்றபடி அதுதான் சொல்ல வரேன். கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோவே அது உங்களுக்காக தான் போடுறோம், வேற யாருக்காகவும் இல்ல. உனக்காக தான்டா குட்டி பையா. என்னடா இந்த ரெண்டு அண்ணன்களும் உட்காந்து பச்சை பச்சையா திக்காயிலேன்னு தயவு செஞ்சு ஒண்ணு இல்லப்பா. 17 வயசு ஒரு பையன் செத்து போயிட்டான்ப்பா. ஊர்ல 1000 பேர் சாவதாண்டா செய்வான். ஐயா GT 650 போய் மோதி செத்துருக்கான். அவனுக்கு ஓட்ட தெரியாம என் வயசுல பாதிதான் அந்த பையன். பதறுது, நெஞ்செல்லாம் வலிக்குது. முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நேத்து நைட் இந்த பையன் கிட்ட கேட்டு பாருங்க. மனசெல்லாம் உடைஞ்சு போய் புலம்பிட்டு உட்காந்துருந்தான். என்னடா இது, வாழ வேண்டிய வயசுடா. ஒண்ணு இல்ல, அந்த பையன் உயிரோட இருந்திருந்தா எல்லாரும் 10 வருஷம் வச்சு எப்படி சார் இருந்திருப்பான். ZX 10 வாங்கியிருப்பான், கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பான், ஹெல்மெட் வாங்கியிருப்பான், ரைடிங்கோட ஜம்பு ரைடு போயிட்டு இருந்திருப்பான். அவனை விடுங்க, அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் ஆக்டிவால பின்னாடி உட்காந்துட்டு போயிருந்தான் பாருங்க. அவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரிஞ்சிருக்காது. அவன் என்ன நடக்குதுன்னே தெரியாம செத்து போயிருக்கான் சார். அதான் சார் வயிற்றுச்சலா இருக்கு. நான் இது சிரிக்கல, டோன்ட் ஜட்ஜ் மீ, ஓகே? நான் சிரிக்கல. நான் வந்து எனக்கு உள்ள கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அது ஃபேஸ் ரியாக்ஷன்ல வந்து உண்மையில என்னால சோகமா இருக்க முடியாது. என்னடா டேய், தெரியாமலே ஒருத்த சாவறானேடா, என்னடா இது? அதுதான் அது. நான் ஒண்ணு இல்ல சார், நிறைய பேருக்கு எப்படின்னா சார், இவன் செத்துட்டான் அப்படிதான் தெரியும். அவன் பேக்ரவுண்ட் தெரியுமா, அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, இந்த பையனை வளர்க்க எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாங்க தெரியுமா, அவங்க டைம் வேஸ்ட், அவங்க எனர்ஜி வேஸ்ட், பட்டு மாதிரி தூக்கி வளர்த்துருப்பாங்க அந்த பையனை, தங்கமா சேர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ வந்துட்டு இப்ப யாரும் பார்க்க போறதும் இல்ல, யாரும் வியூஸும் ஒன்னும் போறதும் இல்ல. இதனால எனக்கு காசு வர போறது இல்ல. மன குமுறல வெளில கொட்டும். எனக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச பண்ணிட்டோம். வந்துட்டு அதான் நேத்தியே ரைட் எம்ஜே சொன்னாரு, இது எப்படியாவது வெளியில கொட்டிடணும். நாங்க வந்து எங்க 2 பேருக்குமே பெரிய மன உளைச்சல். நேத்து நைட்டு நாங்க தூங்குறது 3 மணி சார். ஒரே ஒரு குட்டி ரைடர் பார்த்து அவருக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒன்று தோணி இருக்கு. ரைட்டரா 2 பேரும் இந்த ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம், முயலும் மோட்டார் ஆக்சிடென்ட் முயலும் ரைடர் எம்ஜியும் ஏதோ சொல்றாப்ல. ஆமா, நம்ம சொல்றது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி பைக்ல வாங்கி முயற்சி பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் பெரிய பைக் போலாம். அப்பா நீ தாண்டா எங்க ஸ்டார், இது ஒண்ணு போதும் சார் எங்களுக்கு. அந்த ஒரே ஒரு ரைடரே போதும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மன குமுறலை கொட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னொன்று முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணணும். என்னன்னா, உங்கள் ஸ்கில்ஸ் உங்களை காப்பாற்றும். ஆனால் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து ஒரு மேட்ரு கிடையாது. அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு கார்னரிங் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து ரேசிங்கில் உள்ள எல்லா டேர்ம்ஸும் தெரிஞ்சிருக்கலாம். வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஹலோ, ஓகே ஓகே சாப், வந்துச்சு கேக்குதா? ரைட் எம்ஜே சாப், வருது சாப், சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா, கேக்குது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு வந்து ரேசிங்கில் உள்ள எல்லா டேர்ம்ஸுமே தெரிஞ்சிருக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனலாகவே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ரேசிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பெரிய சாம்பியன்ஷிப்பாகவே இருக்கலாம். ஆனால் உங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரோட்டுக்கு இறங்கிட்டீங்க, பப்ளிக் ரோட்டில் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களோட தெளிவாகவே இருக்கட்டும், இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு தோண்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் போய் முனைக்கு போய் திரும்பினீங்கன்னா திடீர்னு தோண்டி வச்சுருப்பாங்க பள்ளமாக. கரெக்டு தானே, இது ஃபேக்ட்டு தானே இது. ஸோ ரேசிங் ட்ராக்கோட ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, உங்களை அந்த ட்ராக்கை வந்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. எங்கே எந்த டர்ன் வருது, எங்கே வந்து அப்பாக்ஸ் வருது, எங்கே வந்துட்டு அந்த டர்னுக்கு நீங்கள் பிரேக்கிங் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ட்ராக்கை 2 ரவுண்ட் சுற்றி ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் அந்த ட்ராக்கை ஏற்றணும். ஒரு டர்னிங்க்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இதுக்கு படிப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு முன்னாடி ட்ராக்கை படிப்பாங்க. அதுமாரி உங்களால் இந்த பப்ளிக் ரோடை படிக்க முடியுமா? முடியாது. இப்போ அந்த ஜிடி ஆக்சிடென்ட் ஆனது, அவர் வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து ஸ்கில் ரைடர் கிடையாது, மேபி அவர் வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டியிருக்காரு.
அவர் ஸ்கில்லான ரைடராகவே இருந்திருக்கலாம். அவர் கரெக்டாக தான் ஓட்டிட்டு வந்தார். சின்ன பேட்ச், ஜஸ்ட்டு ஒரு ரோட்டில் சின்னதாக ஒரு ஸ்பேட்ச் இருக்குது. அது கண்டிப்பாக வந்துட்டு நேக்கட் ஐஸ்க்கு தெரியாது. ஏன்னா வந்து அந்த ஸ்பீடில் வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலே நோட்டீஸ் பண்ணுறது கஷ்டம். அது ஸ்பீட் பிரேக்கரா இல்லை ஜீப்ரா கிராசிங்கானே நமக்கு தெரியாது. ரோட்டில் எந்த ஒரு மார்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ண கற்றுக்குங்க. அது வந்து ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் மட்டும் தான் ஸ்லோ பண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு ஒயிட் லைன் போட்டிருந்தாலும் எல்லோ லைன் போட்டிருந்தாலும் ஸ்லோ பண்ணுங்கள். அங்கே ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு தான் அந்த லைன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சின்ன பேட்ச் தான் இப்போ வந்து 3 பேர் வந்துட்டு அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் வந்துட்டு டெட் ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஷேட்டரிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். உங்கள் ஸ்கில் மேட்ரு கிடையாது, நீங்கள் அந்த ஸ்கில்லை எங்கே அப்ளை பண்ணுறீங்கன்றத மேட்ரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரோட்டில் மட்டும்தான் நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியும். அதுவுமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்கில்லை அப்ளை பண்ணி பண்ணணும். ஸோ உங்களுக்கு பைக்கை தெரிஞ்சிருக்கலாம், ரோடு தெரிஞ்சிருக்காது. முக்கியமான விஷயம் சார், ஒரு விஷயம், பைக் ஓட்டுறவங்க கவனமா இருங்க. சிச்சுவேஷனல் அவேர்னஸ், ரோடு அவேர்னஸ் எப்ப பார்த்தாலும் இருக்கணும். வண்டியில உட்காந்துக்கிட்டு நான் எதையோ சிந்திச்சுக்கிட்டு எப்படியோ போவேன்னா நாட் அட்வைசபிள் சார். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் எல்லாருக்கும் வேணும், கண்டிப்பா இருக்கணும். நான் எதுக்கு பைக் எடுத்து ஓட்டுறேன்னா, அந்த வண்டி ஓட்டும் போது தியானம் பண்ற மாதிரி இருக்கும். தியானம் பண்ணா கண்ணை மூடிட்டு உட்காந்துப்பீங்களா சார் அப்படின்னா கிடையாது. அப்படியே கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டிங்களா சார் அப்படின்னாலும் கிடையாது. கரெக்டா நான் வந்துட்டு பைக் எடுத்தேன்னா அப்படியே சுத்தி முத்தி எனக்கு மேப்பு மாதிரி எல்லாமே தெரியும். நான் தான் சொல்றேன் மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்னு. எல்லாமே அனலைஸ் பண்ணுவேன். எங்க வரா, இங்க யார் எங்க போயிட்டு இருக்கா, நம்ம ரோடு கரெக்டா இருக்கா, ரோடையும் பார்ப்பேன். ஆப்போசிட்ல காரு போயிட்டு இருக்கான்னு அவனையும் பார்ப்பேன். எனக்கு முன்னாடி எவன் போயிட்டு இருக்கான் அவனையும் பார்ப்பேன். லைட்டா புசு தட்டமான எப்படி நம்ம தள்ளி போறது அதையும் பார்ப்பேன். இது வந்துட்டு இந்த ஸ்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் அக்வயர் பண்ணது. அது வந்து காப்பாத்துமானா கண்டிப்பா காப்பாத்தும். அதே மாதிரி நீங்க காப்பாத்துற அளவுக்கு நீங்களும் ரெடியா இருக்கீங்களான்னு பார்த்தது. அவ்வளவுதான் சார். வேற என்ன சார்? நான் 2 லாஸ்ட் அட்வைஸ்னு வச்சுக்கலாம், இல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. ஒன்னு என்னன்னா, டு நாட் ட்ரஸ்ட் த ரோட்ஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கில் ரைடராக இருக்கணும், ரோடை வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்துட்டு, பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓட்டுங்க, ஈகோ ரைடிங் பண்ணாதீங்க. அடுத்து எல்லா சூப்பர் பைக்கும் எல்லா இப்போ நிறைய ரீல்ஸே வருது. எதுக்கு இந்த பைக் வாங்கணும்னு கேட்டால் ஈகோ. அதை வந்து ஹைலைட் பண்ணியே போடுறாங்க, ஈகோக்காக தான் வாங்கினேன்னு. ஆமா, ஈகோன்னு போட்டு இந்த இந்த சனி போத சனி வாரத்துல அத மியூசிக்க போட்டு ஈகோ அப்படின்னு போட்டு அது வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கிடையாது. அது ஒரு ஸ்டூபிடிட்டி. அவன் எதுக்கு அந்த வண்டியை வாங்கினான்னு தெரியாது. அவன் எதுக்கு உனக்கு அந்த வண்டி செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம். செட் ஆகாதுன்னு சொல்லிட்டான், நான் போய் அந்த வண்டியை வாங்கணும், ஈகோ உனக்கு உண்மையிலேயே அந்த வண்டி செட் ஆகாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்றது அவனுக்கு எப்ப புரிய போகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறமேல அவன் வந்து அர்த்தப்பட்டு என்ன பிரயோஜனம். இன்னொன்னு சொல்லட்டுமா, எவன் அவன் போட்டோவை போட்டு அவனே ஈகோ இது பண்ணிக்கிட்டு அவனே தனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுக்கிறானோ அவன் உண்மையிலேயே ஜோக்கர் தான் சார். சிரிப்பா ஏன்னா நானும் தான் இப்படி வைப்பேன் ப்ரோ, அது பிரச்சனை இல்லை. அது ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட்டு ஃபோட்டோக்கு மியூசிக் போடுறோம். ஆனால் வந்துட்டு அது ரியாலிட்டியில் பண்ணுறான் பாருங்க ஒருத்தவன். இன்னொன்று ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போய் வாங்குறான் பாருங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஒன்றும் இல்லை சார், பழகிடும். இதே மாதிரி நிறைய பாட்காஸ்ட் பேசுவோம். ஏன்பா மூஞ்சா காட்ட மாட்டியாப்பா, ஏன்பா முயலையே போடுற, மூஞ்சியும் காட்ட மாட்டேங்கிறேன் அப்படின்னு நான் அண்ணா சொல்லியிருக்கேன். நட்டோரியஸ்லி பிரைவேட் ஆகிடும். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருந்தாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா கும்புறல் சார், நேற்று நைட்லாம் தூங்கல சார். நானும் அப்படிதான், ரைட் எம்ஜியும் அப்படிதான். ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டோம். இந்த செஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கு நேத்திலேருந்து நான் போராடி இருக்கேன். நைட்டு ஃபுல்லா உட்காந்து போராடி இருக்கேன். நைட்டு ஃபுல்லா ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்று சொல்றேன். நைட்டு 2 மணி நேரம் உட்கார வச்சிருந்தா சார். 2 மணி நேரம் என்னென்னமோ பண்றான், அதை மாத்திரம் ரைட்டு நீ பண்றா, நான் பாட்டுக்கு பேசாம உட்காய அதை பேசியே ஆகணும்னு இன்னைக்குதான் ரெடி பண்ணி போட்டாப்ல உடனே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்ப டைம் என்னன்னு பாருங்க. ரைட் எம்ஜி 3:45. கொய்யால கொண்டுருவோம்டா அவனை. 3 மணிக்கு வெளில போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. என்ன பிடிச்ச உட்கார வச்சு இருந்தாலும் நாங்க பேசுவோம். ஏன்னா விஷயம் இருக்கு, அதுக்காக தான் பேசுறோம். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிங்க, கெட்ட வார்த்தை பயன்படுத்திருந்தா மன்னிச்சிங்க. இது வந்துட்டு ஒரு அவுட் பர்ஸ்ட் என்னோடது, மன குமுறல் என்னோடது. அதேதான் அவரு பேசியிருப்பாரு. ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிங்க. என்ன டவுட்னாலும் நாங்க பேசினா இதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டி எப்போவுமே வந்துட்டு ஹெல்ப் தான் பண்ணுற, எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க.
கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. இது வந்து மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டிங்கிறது ஒன்றும் ஒரு கட்சி கிடையாது, அது வந்து ஒரு மித்து தான். இது வந்து பேசிக்காக என்னென்னா ஒருத்தவங்க கைண்டாக ட்ரீட் பண்ணுறது, பிரதர்ஹுட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டி. அது தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல யார் பெருசு சின்னது ஆக்சுவலா எப்படி தெரியுமா மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப வெளிப்படையா சொல்ல எப்படி தெரியுமா, டேய் உனக்கு பைக் பிடிக்குமா, அவ்வளவுதான். உனக்கு பைக் ஓட்டுறது பிடிக்குமா, அவ்வளவுதான். எனக்கு பைக் வச்சிருக்கணும் கூட அவசியம் இல்ல. ஏன்டா நீ அதான் பைக் வச்சிருக்கணும் கூட அவசியம் இல்ல. டேய் நீ டிஎஸ் 50 வச்சிரா தம்பி, உனக்கு பைக் ஓட்ட பிடிக்குமா, பிடிக்கும். டிஎஸ் 50 எங்க வேணாலும் போனது பைக் ரொம்ப பிடிக்கும்னா நீ ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, எனக்கு இப்பயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஆள் வந்துட்டு அந்த தேனி நாகேந்திரன் சொல்கிற ஒரு அண்ணன். அவங்க வந்து இப்பயுமே ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் தான் எங்கே போனாலும் ரைடு போனாலும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் தான் வருவாங்க. அது வந்துட்டு நான் வந்து புரியல ராஜாயா அவருன்னு. அதான் நான் தேனி போகிறப்பெல்லாம் அவரை பார்ப்பேன். அவரை எங்கள் ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கேன், இன்னுமே டச்சில் தான் இருக்கேன். அவரை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அவர் என்னை அப்போ இன்ஸ்பயர் பண்ணுறது தான் நான் அப்போ அதுக்கப்புறம் போன எல்லா ரைட்ஸுமே. ஸோ அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிதாபப்பட்டு இன்ஸ்பயர் ஆகிறது கிடையாது. அது அவர் ரியலாக இன்ஸ்பயர். அவர் அந்த பைக்கை பற்றி கேட்டப்போ ஏன்னு கேட்டப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் வெல் செட்டில்டு காய். அவர் நினச்சாருன்னா அவர் என்ன வண்டி வேணாலும் வாங்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த ஸ்ப்ளெண்டரை வச்சு தான் நான் எல்லாமே சம்பாதிச்சேன். எனக்கு அந்த ஸ்ப்ளெண்டர் ஓட்டவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு உங்களெல்லாம் மீட் பண்ண பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன்னாரு. நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லது. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். எல்லாருமே அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஆனால் மோட்டார் சைக்கிள் நீங்கள் வச்சிருக்க மோட்டார் சைக்கிளை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறீங்களா, அதுவும் ஒரு கேட்டகரி தான். அது கேட்டகரி. நான் நேசித்த மிகவும் என்னது இந்த வண்டியே வித்தவன் நான். நீங்க ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு வண்டியை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிடிக்காதுன்னு இல்லை, ஒரு வண்டியை அபியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? வராது. எப்படி சார்? அது வராது, வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. நியூட்ரல்ல நிறுத்தி அதை ரெட் லைனுக்கு திருவறதுக்கு மனசு வருமா? வாய்ப்பு இல்ல ராஜா. அதுதான் வந்துட்டு நாங்க கேக்குறோம். அது உங்களுக்கு பண்ணுறப்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்குன்னா அதை பண்ணாதீங்க. அடுத்தவன் பார்க்கணும் அப்படின்றது அந்த சைலன்சரை ரிவ் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. அடுத்தவன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். அந்த பைக் தான் உங்களுக்கு கூட நாளைக்கு இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு கூட அந்த பைக் இருக்கிறப்ப என்ன மெமரிஸ் இருக்குன்னா அந்த பைக்கை நீங்கள் கஷ்டப்படுத்தினது தான் இருக்கும். நீங்கள் போட்ட ரீல்ஸை நீங்களே எடுத்து பாருங்க, அப்போ தெரியும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இது வந்துட்டு ரொம்ப ப்ரூட்டலான ஹானஸ்டாக இருக்கும். இதை பைக்கிங் கம்யூனிட்டியில் இப்போ நான் சொல்ல போகிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹை ஐக்கியம்னா உங்களுக்கு இப்பயே புரியும். பைக் முக்கியம் இல்லை ராஜா, நீ தான் முக்கியம். ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு பைக் வரும், நாளைக்கு போகும், ஆனா நீ அது ரொம்ப முக்கியம். நல்லா கவனமா கேட்டுக்க. பைக் முக்கியம் கிடையாது, நீ தான் முக்கியம். இப்போ எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. எப்படியும் நம்ம பேசுறத வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ட்ரிகராக தான் போகிறாங்க, இப்படி தான் பண்ண அப்படி தான் பண்ண தான் போகிறாங்கன்னு வச்சிங்களேன். பார்த்தாங்கன்னா வீடியோ பார்க்க மாட்டாங்க, அது அடுத்த விஷயம். பார்த்தாங்கன்னா கமெண்ட்டில் வந்து திட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க திட்டுறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பேச வேண்டிய பேசியாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படியும் ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு அவன்கிட்ட காசு இருக்குன்னு அந்த ஒரு ரீசனோ இல்லைனா வந்துட்டு பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணியோ ஒரு டியூக் 390 அதாவது எடுத்தோடனே சொல்கிறேன், ஒரு டியூக் 390 ஒரு ஹையர் சிசி பைக்ஸோ சூப்பர் பைக்கோ வாங்குறான்னு வச்சிங்களேன், அது தயவு செஞ்சு வாங்குறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கோ, ஒரு 1 crore கவரேஜுக்கு. அதுக்கப்புறமேலு ஏன்னா உனக்கு ஏதாச்சும் ஆனாலும் உன் ஃபேமிலியை நீ கவர் பண்ணணும், அதையாச்சும் பண்ணு. அதுக்கப்புறமேல் நீ எதாவது பண்ணிட்டு போ, அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதை பார்க்குறப்போ அதுதான் பேசுகிறோம். எனக்கு இது வந்து இப்போ நடந்த ரீசெண்ட் இன்சிடென்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு எனக்கு. அதனால தான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கெலாம் நடந்து அவனுக்கு கால் கட்டாயி எடுத்து அதுக்கப்புறம் அவன் ரைடும் பண்ண முடியல. அவன் ஃபேமிலிக்கும் வந்துட்டு அவன் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேல வந்துட்டு அவன் அந்த வேலைக்கு போக முடியல. ஸ்விக்கி அவன் ஓட்டினா சாப்பாடு அவனே இல்லை, ஓட்டவே முடியலன்னா சாப்பாடு இல்லை. அவங்க வீடே வந்துட்டு வெறும் ஹட்டு தான், அது குடிசை தான் அது. அவன் வந்துட்டு ஆனால் டியூக் வச்சுருந்தான், 250 வச்சுருந்தான். ஆனால் அவன் வண்டியை நல்லா பார்த்துக்கிட்டான். ஆனால் அவன்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, அந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, வீலி அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேல அவனால் வேலைக்கும் போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான், ஃபேமிலியும் கஷ்டப்படுறது நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன்.
ஸோ ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க, இயர்லி அதுக்கே 35,000 ஆகும். அந்த பணமும் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும்னு ரெடி ஆகிக்குங்க. இனிமேல் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம். இதை முடிச்சுக்கலாமா பாட்காஸ்ட்டை? இதெல்லாம் முடிச்சுக்கலாம் சார். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான், நான் சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு, உங்க ஈகோவை ஏதோ ட்ரிகர் பண்ணியிருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் ஏன் இதை சொல்றான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது ஒண்ணு சொன்ன, பைக்கு முக்கியம் இல்ல ராஜா, நீ தான் முக்கியம்னு சொன்ன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரைடர் எம்ஜி எதுவும் தவறா பேச மாட்டாரு, கெட்ட வார்த்தை பயன்படுத்த மாட்டாரு. நான் நிறைய பயன்படுத்துவேன், அவருக்கே தெரியும். ஸோ ஐ எம் ரியலி சாரி இஃப் நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் உங்க ஈகோவோ ஃபீலிங்ஸோ. உங்களுக்கே தெரியும், நம்ம பசங்க தான் எல்லாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கரெக்டு தான். இருந்தாலும் சில பேர் ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாரு இவரு இவ்வளவு அப்படிலாம் டக்குன்னு ரொம்ப கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் டேய் தம்பி சாரிடா. சரி ஓகேண்ணா, ஓகே பாஸ், வச்சுக்கலாமா?